ஈஸ்ட், திருச்சி, பீனிக்ஸ், வெல்லூர் அக்கார்ட் உங்க எல்லாரோட ஜாயிண்ட் இனிஷியேட்டிவ் தான் இது அப்படின்னு சொல்றதுல நாங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஈவினிங்க இன்னும் பியூட்டிஃபுல் ஆக்குறதுக்காக மிஸ்டர் அச்சுதன் அண்ட் மிஸ்டர் ஷேக்கோட அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ்க்காக நம்ம பார்ப்போம். We welcome you, Mr. Achudan and Mr. Sheikh. Over to you now. Check. ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
Check. Hello? சூப்பர், கண்டிப்பா பண்ணிருங்க. Check. கண்டிப்பா பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சாங் போயிருங்க. இன்னொரு சாங் போயிடலாம். ஒரு சாங் before that we welcome our IPDG Zamir Basha sir to the Rotabus family get together. Welcome sir. Selvakumar sir, any issues? இல்ல அந்த சவுண்ட் மட்டும் கொஞ்சம் செட் பண்ணிடுறாங்க அவ்வளவு.
Thank you, Achidan sir. Sir, இப்போ சுந்தரி மேடம் இன்ட்ரோடியூஸ் பண்ண சொல்லலாமா? சுந்தரி மேம். Soundari is online. Soundari, yeah. Yeah, thank you so much, Mr. Achudan and Mr. Sheikh. Supera kalakitinga, romba thank you. And we welcome past district governors Dr. Salim and Zamir Basha avargal and our special guest Dr. Deepashri. And இப்போ ஆக்சுவலி அச்சுதன் அவர்களை பத்தி சொல்லணும்னா 20th ஆகஸ்ட், அதாவது நம்மளுக்கு இப்போ லைவ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த அச்சுதன் அவங்களை பத்தி சொல்லணும்னா 20th ஆகஸ்ட் 1992ல தீனதயாள் அவங்களுக்கும் எஸ் லலிதா அவங்களுக்கும் பொறுக்கிறாங்க. இவங்களோட வயசு சிங்கிள் டிஜிட்ல இருக்கும்போதே இசை அருவிகள் அப்படிங்கிற ஒரு சில்ட்ரன் பேண்ட்ல போய் ஜாயின் பண்ணிட்டு thousands ஆஃப் கன்சர்ட் மேல பண்ணிருக்காங்க. சிங்கிள் டிஜிட்ல இருக்கிறப்பமே இவ்வளவு சுட்டியா இருந்திருக்காருன்னா அவரோட வயசு டபுள் டிஜிட் ஆகுறப்ப கண்டிப்பா என்னமோ பண்ணிருப்பாரு இல்லைங்களா? 10 வயசுலயே டாக்டர் ஏஆர் ரஹ்மானோட கன்சர்ட்ல ஒர்க் பண்ணிருக்காருங்க. இவங்க ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக் இன் லண்டன்ல படிச்சுட்டு வந்திருக்காரு. குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 8th கிரேட் ட்ரம்மிங்ல 8th கிரேட் கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. ஏசியாலே ரொம்ப ரொம்ப கம்மியானவங்க தாங்க அதை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அண்ட் இவங்க வேர்ல்ட் வைட்ல நிறைய கன்சர்ட்ஸ் பண்ணிருக்காங்க அண்ட் நிறைய ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ்க்கு ஒர்க் பண்ணிருக்காங்க. அண்ட் இவங்க எக்கச்சக்கமான மியூசிஷியன்ஸ் கூட ஒர்க் பண்ணிருக்காங்க. சித்ரா அம்மா ஆகட்டும், பாலசுப்ரமணியம் சார் ஆகட்டும், ஹரிஹர்
சார் ஆகட்டும், இந்த மாதிரி பல பேர் கூட ஒர்க் பண்ணிருக்காங்க. அண்ட் கல்ச்சுரல் ஃபெஸ்ட் நடக்கும் இல்லைங்களா, சென்னையில இருக்க எல்லா டாப் காலேஜஸோட கல்ச்சுரல் ஃபெஸ்ட்லயும் ஃபர்ஸ்ட் இவங்கள தாங்க வலவீசி தேடிட்டு இருப்பாங்க. அவங்க அங்க போய் பெர்ஃபார்மும் பண்ணிருக்காங்க, நிறைய இதை ஜட்ஜும் பண்ணிருக்காங்க. அப்படிப்பட்ட டாக்டர் அச்சுதன், சாரி மிஸ்டர் அச்சுதன் அவங்க தான் நம்மளுக்கு இன்னைக்கு லைவ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதை நினைச்சு நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். தேங்க்யூ சோ மச் அகைன் மிஸ்டர் அச்சுதன் அண்ட் மிஸ்டர் ஷே. அண்ட் அச்சுதன், சாரி, எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. நான் வந்து உங்களை பத்தி படிச்சப்போ ஃபுல்லா ட்ரம்மிங் அப்படியெல்லாம் இருந்ததுங்களா? உங்க கையில இருக்கிறது சீரியஸ்லி தப்பா நினைச்சுக்காதீங்க, நிஜமாலே எனக்கு அதுல அவ்வளவு அவேர்னஸ் இல்லாதனால கேக்குறேன். அது ஆக்சுவலி என்னன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா ரொம்ப உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சீரியஸா க்ளூவே இல்லைங்க அது என்னன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா. ஸோ நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதுங்களா? கிளியரா கேக்குது. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் வந்து ஜென்ட்ரம் சொல்லிட்டு, இது ஒரு எலக்ட்ரானிக் ட்ரம்ஸ் இது. ஓகே. ஸோ இது வந்து ஃபியூ பீப்புள் தான் இந்தியாவில் ஆக்சுவலி இதை வச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு Okay. ஒயர்லெஸ் அண்ட் வந்து ஒரு லேட்டஸ்ட்டாக இப்போ இருக்கிற ட்ரம்மர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஸ்டேஜில் வந்து ஃபுல்லாக அப்படியே ட்ரம் கிட் வச்சு பின்னாடியே ப்ளே பண்ணிட்டு இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் அண்ட் ஒரு சினாரியோ எப்பவுமே இருக்கும். ஸோ இது வந்து அவங்க கொஞ்சம் ஒயர்லெஸ்ஸாக ஆடியன்ஸ் உள்ளே போய் ப்ளே பண்ணுறதுக்கு, இன்னும் கொஞ்சம் லேட்டஸ்டா எல்லாருமே வந்து அந்த ஆடியன்ஸ் உள்ள போய் இன்ட்ராக்ட் பண்றதுக்குலாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி இதை அவங்க இனோவேட்டிவா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து லாட் ஆஃப் நிறைய அவங்களுக்கு ஒரு நார்ம்ஸ் டேர்ம்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம அப்ரூவ் பண்ணி அப்புறமா நம்ம ஸ்டேட்டஸ் குவாலிஃபிகேஷன் பார்த்து தான் இதை அவங்க விற்பனையே செய்யறாங்க. ஓகே. ஏன்னா அந்த ட்ரம்ஸோட மியூசிக் நம்மனால ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஆனா அது ரொம்ப சுருங்கி காம்பாக்டா இருந்ததுங்களா? ரெண்டு பேருமே சீரியஸ்லி யூ டிட் a great job. Thank you so much for entertaining us. Thank you again. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே.
Thank you guys once again. இன்னொரு அசத்தலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து எங்களை எல்லாம் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ண வச்சிருக்கீங்க. இங்க இருக்க எல்லாரோட சார்பாகவும் நாங்க உங்களுக்கு விஷஸையும் எங்களோட ஹாப்பினஸையும் டெலிவர் பண்ணிக்கிறோம். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நம்மளோட மீட்டிங்ல ஜாயின் பண்ணிருக்க டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் நாமினி விஆர் முத்து அண்ணாச்சியை நாங்க எல்லாரும் வெல்கம் பண்றோம். இப்போ நம்மளோட ராட்டரி பிசினஸ் ஸ்கூலோட ஒபிஷியல் ஃபேமிலி மீட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நம்மளோட ராட்டரி பிரேயரை ஹோஸ்ட் பண்றதுக்காக நான் இங்க ரொட்டரியன் ஏஜேஜே செந்தில்குமார், பிரசிடென்ட் ராட்டரி கிளப் ஆஃப் திருச்சிராப்பள்ளி ஃபீனிக்ஸ் அவர்களை வெல்கம் பண்றேன். கொஞ்சம் பேசுங்க சார். ஆடியோ கேட்கல சார். Hello. கேக்குது சார், பேசுங்க சார். We pray Almighty God that you bless this assembly with a good acquaintance and fellowship. Guide each one of us with the dignity of your occupancy as an opportunity to service society with the help to prove yourself to the community and country in which we live, an advanced nation and international understanding, goodwill and peace through the Rotary ideal, service above self. Thank you. Soundarya. Thank you sir for your Rotary prayer. And welcome address namalukku next kudukradhukaga na Rotarian Dinesh Babu, Rotary East Coast Ramnad avargala invite pandren. Magizhchi, Rotabus family in first family meet. இதற்கு வந்திருக்கும் Rotabus family in அனைத்து குடும்ப உறுப்பினர்களையும் Rotabus கோஆர்டினேட்டர் சார்பாக வருகிறவர் என்று வரவேற்கின்றேன். இந்த ஃபேமிலி மீட்டை துவங்கி வைப்பதற்காக வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் ஐபிடிஜி ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் 3000 டாக்டர் சமீர் பாஷா அவர்களையும், ஐபிடிஜி 3212 டாக்டர் ஷேக் சலீம் அவர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் அனைவரும் சார்பாக வருகிறவர் என்ற வரவேற்கின்றேன். இந்த எங்களது ரோட்டாபஸின் மோட்டிவேட்டர் எங்களது எல்லா அனைத்து கூட்டத்திற்கும் வந்திருந்து எங்களை மிக அழகாக மோட்டிவேட் செய்து இருக்கும் 3212 டிஜியின் முத்து அண்ணாச்சி அவர்களை உங்களின் சார்பாக வருகிறவர் என்று வரவேற்கின்றேன். மற்றும் இந்த 9 சங்கங்களின் கோஆர்டினேட்டர்கள் அவர்களது குடும்பத்தினர் அனைவரையும் இந்த முதல் குடும்ப விழாவிற்கு வருக என்று வரவேற்கின்றேன். இன்னைக்கு நமக்கு அழகாக இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பத்தி பேச இருக்கும். இதுவும் கடந்து போகும் என்ற தலைப்பில் பேசுவதற்காக தனது மருத்துவ பணியிலிருந்து இன்று தனது இன்னைக்கு வந்து டாக்டர்ஸ் தான் அவங்கவுங்க ரொம்ப பிஸியா இருந்துட்டு இருக்காங்க. அவ்வளவு பிஸியான ஷெடியூல்லையும் நமக்காக நேரம் ஒதுக்கி வந்திருக்கும் டாக்டர் தீபாஸ்ரீ அவர்களை வருக என்று வரவேற்கின்றேன். மேலும் இப்ப நமக்காக வந்து என்டர்டைன்மெண்ட் கொடுத்துட்டு போனாரு நம்ம அச்சுதகுமார். அவரு லாஸ்ட் இந்த ஜனவரி 345 எங்க RID 3212 மாவட்ட மாநாடு டாக்டர் செலிக்ஷனிம் கவர்னராக இருந்து நான் தலைவராக இருந்து நடத்தின மாநாடு. அதுல வந்து ஜனவரி 3rd ஈவினிங் வந்து என்டர்டைன்மெண்ட் வந்து மிக அழகாக அதுல வந்து அவர் லைவ் மியூசிக் கொடுத்தாரு. அதே மாதிரி வாட்டர் ட்ரம் வந்து ட்ரம்ஸ் மேல தண்ணி எல்லாம் ஊற்றி அது ஒரு வித்தியாசமான இது ஈவெண்டா இருந்தது. அச்சுதகுமார் அவர்களையும் அவருக்கு துணையாக இருந்த ஷேக் மீரான் அவர்களையும் ஊதா கலர் ரிப்பன் பாடல் புகழ் ஹரிகரசுதன் அடுத்து நமக்கு பின்னாடி வர்றாரு, அவரையும் ஒன் அண்ட் ஒன்லி தமிழ் ரேப்பர் ஐக்கி பேரி அடுத்து நம்ம பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வர்றாங்க. அவங்களையும் வந்து அனைவரும் சார்பாக வருகிறவர் என்று வரவேற்கின்றேன். இன்னைக்கு நமக்கு எல்லாத்தையும் ஆங்கர் பண்ணிட்டு இருக்காங்க விஜே சௌந்தர்யா, அப்கமிங் ஆங்கர்.
அவங்க வந்து ஒவ்வொரு ரோட்டாபிஸ் மீட்டிங்லயும் இப்போ வந்து ஒரு அழகான ஒரு குட்டி கதை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களையும் நமது ரோட்டாபஸ் ஃபேமிலியின் சார்பாக வரவேற்கின்றேன். ஒரு முக்கியமான ஆளை வந்து நான் இது வரைக்கும் சொல்ல விட்டுருக்கேன். யாருன்னு பார்த்தோம்னா நம்ம செல்வா. ஏன்னா அவர் தான் இந்த ரோட்டாபஸ்க்கு ஒரு அடித்தளம் இட்டவர். திடீர்னு நாங்க இந்த லாக்டவுன் டயத்துல நம்ம கான்ஃபரன்ஸ்ல இருந்து எனக்கு அவர் பழக்கம். எனக்கு எங்க கான்ஃபரன்ஸ்க்கு வந்து 2 என்டர்டைன்மெண்ட் நைட்டும் அவர் தான் பண்ணாரு. அதுல இருந்து அடிக்கடி பேசிட்டு இருப்போம். திடீர்னு ஒரு ஏப்ரல் மாதம் ஒரு நாள் வந்து கால் பண்ணாரு. ஆனா இந்த மாதிரி லாக்டவுன்லாம் இப்படி போயிட்டு இருக்கு, நம்ம பிசினஸ் பத்தி நம்ம ரோட்டேரியன்ஸ்க்கு வந்து பெரிய பெரிய சிஓஸ் அவங்கள வச்சு நம்ம ஒரு மீட்டிங் நடத்தினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்ப 4 சங்கங்கள் வந்து இணைந்து முதல்ல பேசணும். திருச்சிராப்பள்ளி ஃபீனிக்ஸ், ரோட்டரி கிளப் ஆஃப் ஈஸ்ட்கோஸ்ட், ராம்நாட், பாண்டிச்சேரி, கேலக்ஸி, கோயம்புத்தூர், TexCity. அது வந்து 4-8 ஆச்சு. அப்புறம் வந்து 9 சங்கங்கள் இன்னைக்கு வந்து இணைந்து கிட்டத்தட்ட 20 மீட்டிங் வந்து இப்ப மே 5th இருந்து இப்ப வரைக்கும் நம்ம நடத்தியிருக்கோம். எவ்ரி டியூஸ்டே முதல்ல வந்து வாரத்துக்கு 3 நாட்கள் நாங்க வந்து நடத்திட்டு இருந்தோம். அப்புறம் இப்ப வீக்லி எவ்ரி டியூஸ்டே வந்து நாங்க ரோட்டோபஸ் மீட்டிங் நடத்திட்டு இருக்கோம். ரோட்டோபஸ் மீட்டிங் வந்து நீங்க நிறைய ரோட்டரி மீட்டிங்ஸ் மாதிரி இருக்காது. 6 மணின்னு சொன்னோம்னா 6:30 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, அந்த மாதிரி இருக்காது. 7 மணி ஷார்ப்னா 7 மணிக்கு கரெக்டா வந்து நம்ம ஐபிபி நடராஜ் சுந்தரம் மீட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. அவ்வளவு பெர்ஃபெக்டா நடக்கும். நம்ம செல்வா பத்தி சொல்லணும்னா எல்லாமே ஒரு பெர்ஃபெக்ஷன் வந்து எதிர்பார்ப்பார். இன்னைக்கு கூட காலையில நான் பேசிட்டு இருக்கேன், எப்படி வேலை போயிட்டு இருக்குன்னா, இல்ல 2:30க்கு சௌந்தர்யாவோட ரிஹர்சல் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாரு. அது மாதிரி ஒவ்வொரு ரோட்டாபஸ் மீட்டிங் நடத்துறதுக்கு முன்னாடியும் பல மெனக்கெடுகள் இருக்கிறது. அந்த ஃபிளையர்ஸ் ரெடி பண்றதுல இருந்து ஸ்பீக்கர்ஸ் ஃபிக்ஸ் பண்றது, ஒரு ஃபிளையர்ஸே வந்து நம்ம ஒரு 4 தடவை நானும் வந்து செக் பண்ணி தான் அதுக்கப்புறம் நாங்க ஃபைனல் பண்ணுவோம். ஸ்பீக்கர்ஸ் வந்து அடுத்து இன்னும் 1 மாதம் 2 மாதங்களுக்கு வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். அந்த அளவுக்கு வந்து நாங்க ப்ரோக்ராம் வந்து ஒரு ஆர்கனைஸ்டா போயிட்டு இருக்கு. நிறைய மெம்பர்ஸ் வந்து இப்ப நேத்து கூட முத்தனாட்சி பேசும்போது சொன்னாங்க, ரோட்டோபஸ்க்கு வந்து ஒரு நல்ல பேர் இருக்குது, லைஃப் லாங் வந்து நீங்க அனைவரும் சேர்ந்து கொண்டு போகணும்னு சொன்னாங்க. அவருடைய ஆசையுடன் இந்த ரோட்டாபஸ் வந்து மிகச் சிறப்பாக நடைபெறும் என்று இந்த நேரத்தில் உறுதி கூறிக்கொள்கின்றேன். இன்னைக்கு அந்த எல்லாருமே பேசுற மாதிரி எல்லாரும் எப்பவுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட தான் இருந்துட்டு இருந்தாங்க. அதனால வந்து இதுவுமே இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிற ஈவெண்ட்டுமே செல்வாவோட பிரெயின் சைல்டு தான். அவர் என்ன சொன்னார், நம்ம ஒரு ஃபேமிலி மீட் நடத்தினா என்னன்னு சொல்லி 2 வீக்ஸ் முன்னாடி கேட்டாரு. தாராளமா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி, இப்போ ஒரு லாக்டவுன் சண்டே அன்னைக்கு எல்லாரும் ஃப்ரீயா இருப்பாங்க, அன்னைக்கு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி, அவரே தான் அந்த டாக்டர் தீபாஸ்ரீ நல்ல மோட்டிவேஷனல் கொடுப்பாங்க. அவங்கள மட்டும் தான் முதல்ல பேச சொல்றது மாதிரி இருந்தது. அப்புறம் வந்து அப்படியே ஒவ்வொன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னா ஃபிக்ஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு நல்ல குட் ஷேப் வந்து இன்னைக்கு ஈவெண்ட் வந்து வந்திருக்கு. அனைவரும் இந்த மகிழ்ச்சியை வந்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடுமாறு கேட்டுக்கொண்டு எனது வரவேற்பை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் நன்றி சார், உங்களோட அருமையான ஒரு வரவேற்புரைக்கு ரொம்பவே நன்றி. இப்போ நம்ம ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் 3212 ஐபிடிஜி அவர்கள் டாக்டர் ஷேக் சலீம் அவர்களை உரையாட வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த ரோட்டாபஸ் இன்றைக்கு 20 ப்ரோக்ராமை தாண்டி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. எங்க மாவட்டத்தினுடைய முதல் ஏகேஎஸ்-ஆன முத்து அண்ணாச்சி டிஜிஎன் அவர்கள் சொன்னது போல இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து என்னோட வாழ்த்துக்களும். இந்த விழா இன்னைக்கு வந்து பேர் பார்த்தேன், மகிழ்ச்சின்னு போட்டிருந்தது. நம்ம எல்லாமே என்னுடைய கான்ஃபரன்ஸ் சேர்மன் தினேஷ் பாபு வந்து இதுல நம்ம செல்வா ஸ்பெஷலிஸ்ட் அவங்க எல்லாம் சேர்ந்து இதை வந்து ரொம்ப சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க. இன்றைக்கு இந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்கு வந்திருக்கின்ற எனது பேட்ச்மேட் டாக்டர் சமீர் பாஷா அவர்களையும் டாக்டர் ஷக்கீல் அவர்களையும் இந்த நேரத்திலே வாழ்த்து கூறி வரவேற்கின்றேன். மற்றும் இந்த மகிழ்ச்சியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற 9 சங்கங்கள், ஸ்ரீலங்காவிலிருந்து பாண்டிச்சேரி, சென்னை, வெள்ளூர், திருச்சி மற்றும் அனைத்து இடங்களிலிருந்து வந்திருக்கின்ற ரோட்டரி அன்பர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பிசினஸ் ஸ்கூல்ல வந்து நான் நிறைய
நாள் இதில் பங்கெடுக்கல. பட் ஒரு கப்புள் ஆஃப் அக்கேஷன்ஸ் பெரிய ஸ்பீக்கர்ஸ் 2 பேர் இருந்தப்போ வந்திருந்தேன். இட் வாஸ் ரியலி வெரி enjoyable and interesting, and it was very knowledge based. இந்த பிஸ்னஸ் அக்குமெண்ட், இந்த பிஸ்னஸ் டீட்டெயில்ஸை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரை கொண்டு வந்து இந்த அமைப்பினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற தினேஷ் அவர்களுக்கும் இதனை அதாவது இன்னைக்கு இதுக்கு கூட மத்தியானம் 2:30 ரிஹர்சல் வேணுமா அப்படின்னு கூட எனக்கு தோணுச்சு. பட் 2:30 மணிக்கு ஒரு ரிஹர்சல், இந்த ஃப்ளையருக்கே ஒரு நாள் செலவு பண்றாங்க. ஸோ இட் இஸ் ஆல் பிகாஸ் தினேஷ் ஆகட்டும், செல்வா ஆகட்டும், எல்லாருமே வெரி மெட்டிகுலஸ் பிளானர்ஸ். அதனால நிச்சயமாக அவங்க அதுல அந்த அளவு இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுல ஒன்றும் அதிசயம் இல்லை, ஆச்சரியமும் இல்லை. ஸோ தே ஆர் ரியலி டூயிங் a wonderful job, and I wish that this Rota business should continue for a very long time, and many good speakers have come. இன்னைக்கு எஸ்பெஷலி இது ரொம்ப ஆப்ட் டாபிக், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டை பற்றி பேசுறதுக்கு. பட் ஒரு ரேடியாலஜிஸ்ட் ஒரு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டை பேசுறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நான் ரொம்ப ஆவலுடன் என்ன பேச போறாங்க அப்படிங்கிறத எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன். இந்த இந்த பிஸ்னஸ் ஸ்கூல் இதே போல இல்லாமல் இதுக்கு பேரலா வேற ஒரு ரோட்டரி ஸ்கூல் கூட ஒன்று நீங்க நடத்தலாம். அது பியூர்லி யூ ஆர் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் பிஸ்னஸ். அதே மாதிரி யூ கேன், நான் ஐ எம் நாட் அ பிஸ்னஸ் மேன், அதனால ஒரு இதுக்கு பேரலா இன்னொரு ஸ்கூல் பியூர்லி ஆன் ரோட்டரி பேஸ்ட், ரோட்டரி நாலேஜ் பேஸ்டு, இல்லைனா ரோட்டரி ஈவெண்ட்ஸ் பேஸ்டு, இல்லைனா ரோட்டரி டாபிக்ஸ் பேஸ்டு, அதையும் கூட ஒரு ரோட்டரி ஸ்கூல் இல்லைனா ஒரு ரோட்டரி லேர்னிங் சென்டர் மாதிரி ஏதாவது ஒன்று யூ கேன் என்விசேஜ் அண்ட் கீப் டூயிங் இட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பேர் மகிழ்ச்சி இன்னைக்கு உண்மையிலே எல்லாரும் ரொம்ப, இந்த பேரே இன்னைக்கு மகிழ்ச்சியா மக்களால் இன்னைக்கு இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த லாக்டவுன் எப்போ இன்னைக்கு கொரோனால இருந்து எப்போ விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறது யாருமே பதில் சொல்ல முடியாத ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இது whether it is going to be 6 months or 1 year or 2 years or what is going to be an infinite பீரியட்ல நம்ம தத்தளித்துக்கிட்டே இருக்கோம்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நிச்சயமாக நமக்கு ஒரு டைவர்ஷன் ஆகும், ஒரு ஃபேமிலி மீட்டாகவும் இதை விஷுவலைஸ் பண்ணி இதை இந்த சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு, இந்த மகிழ்ச்சியிலே நானும் கலந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை தந்தமைக்காக இதனுடைய நடத்துனர்கள் எனது அருமை நண்பர் ரொட்டேரியன் தினேஷ் அவர்களுக்கும் செல்வா அவர்களுக்கும் இதில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் எனது மகிழ்ச்சியினை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய அருமையான உரைக்கு மிகவும் நன்றி. அடுத்தது பேசுறதுக்கு மட்டும் இல்லாம நம்மள பாடியும் மகிழ்விக்கிறதுக்காக வந்துகிட்டே இருக்கிறாங்க ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் 3000 ஐபிடிஜி டாக்டர் ஜமீர் பாஷா அவர்கள். டாக்டர் அன்மியூட் பண்ணிருங்க நட்ராஜ். இல்ல மெரூன். சர்வீஸ் அபவுட் செல்ஃப், சேவையே தன்னை விட சிறந்தது என்ற சர்வதேச ரோட்டரியின் தார்மீக கொள்கையை கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம். மகிழ்ச்சி என்பது அனைவருக்கும் அவருடைய மனநிலைதான். அதுவும் ரோட்டரியில் இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சி என்பது சொல்லிக் கொடுக்க வேண்டும். இவர்களுக்கு ஸ்ட்ரெஸ் என்பதே இல்லை, டென்ஷன் என்பதே இல்லை. ஏனென்றால் வீட்டோடு இருக்கக்கூடிய நாம் இன்று இறை தேடி எங்கும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்று லாக்டவுன், லாக்அப் போலவே மணி அடித்தால் உணவு, வீட்டிலேயே இருக்க வேண்டிய அரண்மனை, நம்முடைய மனை நமக்கு அரணாக இருக்கின்றது, பாதுகாப்பாக இருக்கின்றது. வெளியே சென்றால் தொட்டுவிடக்கூடிய அளவுக்கு தொற்று இருக்கின்றது. தொற்று என்பது இன்று வரக்கூடிய ஒரு ஊரடங்கு. இந்த ஊரடங்கு என்பது சட்ட ஒழுங்கு பிரச்சனை அல்ல, வாழ்வா சாவா என்கின்ற பிரச்சனை. ஆக இன்று நாம் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சியை நமக்கு நிகழ்ச்சியோடு கொண்டு வந்திருக்கும் செல்வா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். RFBC ஈவென்ட்ஸ் அனைவருக்கும், நடராஜ சுந்தரம் ரோட்டரி கிளப் ஆஃப் பீனிக்ஸ் இந்த ஒரு கருவினை உருவாக்கி இன்று கொண்டு வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் நம்மோடு இன்று இணைந்திருக்கும், எனக்கு முன்பே மிக அழகான சிறப்புரையை ஆற்றியிருக்கும் என்னுடைய கோ பேட்ச்மேட் ஐபிடிஜி ஷேக் சலீம் அவர்களுக்கும், ஃபர்ஸ்ட் லேடி ஷாம்லா அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். மற்றும் நம் அனைவரையும் இதயத்தினை கவர்ந்த இதயம் நல்லமுத்து டிஜி அண்ணாச்சி அவர்களுக்கு, ஏகேஎஸ் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கும் சௌதரி அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள்.
மற்றும் அச்சுதன் மற்றும் அவருடைய இணைந்த நண்பர் கொடுத்த அந்த இசை நிகழ்ச்சி மிகவும் இனிமையாக இருந்தது. இதுவும் நிச்சயமாக மகிழ்ச்சியை கொடுக்கும். பிசினஸ்மேன், வர்த்தகம், நான் ஒரு பிசினஸ்மேன் அல்ல என்று நம்முடைய ஐபிடிஜி சலீம் அவர்கள் சொன்னார்கள். இன்று இருக்கக்கூடிய அனைத்திலும் நாம் எப்படி நம்மை மார்க்கெட்டிங் செய்கின்றோம், நாம் எப்படி நம்மை பிரதிபலிக்கின்றோம். சலீம் சார், நீங்க ஒரு பிசிக்ஸ் ப்ரொஃபசர். ஆஸ் அ பிசிக்ஸ் ப்ரொஃபசர் உங்களுடைய ப்ராடக்ட் தான் அப்துல் கலாம். அப்துல் கலாம் அவர்கள் இன்று இந்தியாவை உலக அளவிலே கொண்டு சென்று அந்த யுனைடெட் நேஷன்ஸ்ல போய் யாரும் ஊரே யாவரும் கேள்வி என்று சொன்னாங்க பாத்தீங்களா, அது நீங்க உங்களுடைய ப்ராடக்ட் சார். அது நீங்க செஞ்ச நமக்கு இந்தியாவுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய புண்ணியம். அது மட்டும் இல்லாம இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்களே அங்கு சென்று யாரும் ஊரே யாவரும் கேள்விங்கிறாங்க. யாரும் ஊரே யாவரும் கேள்வி தான் ரோட்டரியுடைய ஒரு பெரிய தத்துவமான உண்மை, தார்மீகம். ஆக இப்படி மார்க்கெட்டிங் என்பது ஒரு வர்த்தகர் அவருடைய 3 குழந்தைகளுக்கு இதை யாரிடம் தன்னுடைய வர்த்தகத்தை ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை. அப்பொழுது அவர் சொன்னார் தன் மகனிடம், அதே உச்சியில் இருக்கிறதே மடம், அங்கு சென்று இந்த சீப்புகளை நீ விற்று வர வேண்டும் என்று அனுப்பினார். சோ முதல் மகன் திரும்பி வந்தான். அப்ப நான் 10 சீப்புகளை விட்டேன். எப்படிப்பா 10 சீப்பை வித்த அப்படின்னு. இல்ல அங்க போனேன், எல்லாமே முட்டை அடிச்சிருந்தாங்க, இருந்தாலும் முதுக சொரிஞ்சுக்கலாம், உங்களுக்கு உபயோகமா இருக்குன்னு கொடுத்துட்டு வந்தேன். ஓ வெரி குட், ஓகே. அடுத்து வந்தாரு. அப்ப நான் 100 சீப்பு வித்தேன் அப்படின்னா. எப்படிப்பா 100 சீப்பு வித்த? உங்களை பார்ப்பதற்காக வேண்டி பக்தர்கள் மேலே ஏறி வர்றாங்க, அவங்களுடைய முடியெல்லாம் கலைஞ்சிரும். அப்போ அந்த பக்தர்கள்ட்ட நீங்க முடியெல்லாம் கலைஞ்சிருக்கும், அந்த முடியெல்லாம் நீங்க சரி பண்ணணும், அதுக்கு இந்த சீப்பு வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட நான் ஒரு 1000 சீப்பை வித்துட்டேன் அப்படின்னாரு. ஓ வெரி குட், ரொம்ப சந்தோஷம். அடுத்து வந்தான், நீ எப்படிமா பண்ண அப்படின்னு. நான் 10,000 சீப்பு வித்துட்டேன்ப்பா. என்ன பண்ணேன்? நேரா மடாதிபதிட்ட போனேன். ஐயா உங்களை தேடி வர்றாங்க, அவங்களுக்கு ஏதாவது நீங்க ஒரு பரிசா கையில கொடுக்கணும். ஒரு பூ, ஒரு மந்திரத்திலிருந்து எடுத்து கொடுக்குற அந்த மந்திரவாதிகள் இல்ல இந்த மடாதிபதிகள், இவர்கள் உண்மையான மடாதிபதிகள். அப்ப இவங்க என்ன செஞ்சாங்க, என்னப்பா சொல்ற அப்படின்னு. ஆமா, வரவங்க தலையெல்லாம் கலைஞ்சிருக்கும், இந்த சீப்பை நீங்க அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு பரிசா கொடுங்க அப்படின்னு. அந்த சீப்புல எல்லா பொன்மொழிகளும் அதுல எழுதி அதுல வரைஞ்சு அதை கொடுத்திருந்தாரு. ஆக திஸ் இஸ் மார்க்கெட்டிங் டெக்னிக். எப்படி நம்முடைய இந்த பொருளை அந்த பக்கம் கொண்டு சேர்க்கணும், அதுல எப்படி நம்ம பொருள் ஈட்டணும், அங்க இருக்கிற பொருள் இங்க எப்படி வரணும் அப்படிங்கறத ஒரு பிசினஸ், அதுவும் எத்திக்ஸோட, இன்டெகிரிட்டியோட, இஸ் இட் த ட்ரூத், இஸ் இட் ஃபேர் டு ஆல் கன்சர்ன், will it be beneficial to all concerned, இது அனைவருக்கும் சமமானதா என்று அந்த 4 வழி சோதனையை செய்யக்கூடிய ரொட்டேரியன்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டுமா? ஒரு மீன் குஞ்சுக்கு நீந்த சொல்லித் தர வேண்டுமா? இது மிகவும் இயற்கையான வரக்கூடிய ஒரு ரோட்டரியின் தத்துவம். ஆக இப்படி செய்வது எப்படி என்பது சொல்லிக் கொடுக்க வேற யாரும் இல்லை, நம்முடைய இருக்கிற இதயம் நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் உங்கள் இதயத்துக்கு நல்லது என்று இன்று ஊருக்கே சொல்லிக் கொடுத்த அவருக்கு நாம் இன்று சொல்லவா வேண்டும். ஆக இன்று அவர் நம்மிடையே இருக்கின்றார். அதை தவிர இசை நிகழ்ச்சி இருக்கின்றது. இதை நெறிப்படுத்திய செல்வாவை பற்றி கட்டாயம் சொல்லவே வேண்டும். செல்வகுமார் அவர்கள் ஒவ்வொருவரும் மகிழ்வுறுமாறு தன்னுடைய அனைத்து பலவிதமான மூளையை போட்டு கசகிய ரிஹர்சல், இந்த ரிஹர்சல் நிச்சயம் வேணும். ஏன்னா இந்த ரிஹர்சல் அப்படிங்கிறது ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் இது தொய்வின்றி சீராக சீம்லெஸ்லி போகணும் அப்படிங்கிற பாத்தீங்களா, அதுக்காக வேண்டிய அவர் எடுத்திருக்கிற ஒரு உழைப்பு, அந்த உழைப்பு நிச்சயமா அது வீணாகாது. அது மட்டும் இல்லாம அவர் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே இப்ப சென்னை ட்ரேட் சென்டர்ல இப்ப நம்ம தினேஷ் பாபு சொன்னாங்க, நம்ம சலீம் சார் சொன்னாங்க, அதே மாதிரி எங்களுடைய மாநாட்டிலையும் ஒரு 2 நாட்கள் வரக்கூடிய அந்த ஒரு நிகழ்ச்சி. ஆனா அந்த 2 நாட்களுக்கு முன்பாக வந்திருக்கக்கூடிய அதற்காக வேண்டிய நம்முடைய தயார் நிலையிலே கிட்டத்தட்ட 2 வருடமாக அங்கு ஈடுபட்டிருப்போம். அதற்காக வேண்டிய அவர் அங்கு சென்றது வந்தது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ ரிஹர்சல் அதுதான் நம்ம அனைவருக்கும் நடத்துறோம். பெட்ஸ் அண்ட் செட்ஸ், கெட்ஸ், டிடிடிஎஸ், டிடிஏ எல்லாமே நம்ம நடத்துறது. இது ஒரு இடைவிடாத பயிற்சி, தொய்வில்லாத முயற்சி. இதுதான் நிச்சயமா வெற்றியை கொடுக்கும். இந்த பயிற்சியும் முயற்சியும் இல்லாட்டி நிச்சயம் அந்த எந்த ஒரு நிகழ்ச்சியும் வெற்றி அடையாது. சோ ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் பின்னாலும் அந்த ஒரு ரிஹர்சல்ஸ் எப்படி பண்ணணும் ஒவ்வொரு மினிட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம பாடணும்னு சொன்னாங்க. ஆக இது ஒரு குடும்ப விழா. குடும்ப விழால நிச்சயமா எப்பொழுதுமே ஆடல் பாடல் இருக்கத்தான் செய்யும். சோ நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். என்னுடைய மனைவி அவர்கள் பேசுவாங்க, இல்ல அவர்களையே பாட சொல்லி அழைக்கின்றேன். உனக்காக வாழ நினைக்கிறேன், உசுரோட வாசம் பிடிக்கிறேன், புடவை மடிக்கையில் உனைத்தான் மடிக்கிறேன், ஒரு 100 வருஷம் பேச நினைச்சு தோளில் தூங்கிடுவேன்,
உனக்காக 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 வாழ நினைக்கிறேன், உசுரோட வாசம் பிடிக்கிறேன். எச கேட்டா நீதானோ, நேரமெல்லாம் நீதானோ, தினம் நீ தூங்கும் வரதாயே வாழ்க்கையே, விடிஞ்சு உன் பேச்சொலி கேட்டாப்பா எடுப்பேன் மூச்சையே. உன்னை சுமக்கிற வரமா மேல நிழல் வந்து விழுமா, கொல்லாதே கண்ணின் ஓரமா. உனக்காக வாழ நினைக்கிறேன், உசுரோட வாசம் பிடிக்கிறேன், உனக்காக வாழ நினைக்கிறேன். உனக்காக பிடிக்கிறேன், உசுரோட வாசம் பிடிக்கிறேன் அப்படின்னு மேடத்தோட ஒரு ஃபேவரட் சாங் அது, பிகில் படத்துல. இந்த படத்துல பாடி வந்த பொழுது நான் ரொம்ப நாள் இது வந்து ரொம்ப ரொமான்டிக் சாங் அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு தான் இருந்தேன். அன்டில் எஃப்எம் ரேடியோல போயிட்டு இருக்கும்போது கார்ல ஒரு அம்மா கேட்டாங்க, அம்மா எனக்கு இந்த நேர் விருப்பத்துல இந்த பாட்டு எனக்கு போடுங்க அப்படின்னு. டிஜி அப்படின்னு வந்து கேக்குறாங்க, அப்படியா ரொம்ப பிடிக்குமா அந்த பாட்டு, ஏன் இது உங்க வீட்டுக்காரர் இருக்கா? ஆமாங்க. உங்க வீட்டுக்காரர் மேடம் உங்களுக்கு அவ்வளவு காதலா? இல்லைங்க, கோபமா இருக்கேன்னு. கோபமா என்ன விஷயங்க? 2 நாளா வீட்டுக்கு சரியா வரலைங்க, என்ன பண்ண போறேன், அந்த புடவை மடிச்சு துவைக்கிற மாதிரி அவங்க துவைக்க போறேன் அப்படின்னாங்க. அன்னையில இருந்து அந்த ஐடியா மாறி போச்சு. லவ்லி ரொமான்டிக் சாங். பட் உன்னை வந்து புடவையா மடிக்கும் போது நினைக்கிறேன், அப்படின்னு நினைக்கும் போதே இந்த ரொமான்டிக் சாங் இதுதான் வீடு. சோ எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு கலவைதான் வீடு, அதுதான் மகிழ்ச்சி. அனைத்திலையும் மகிழ்ச்சியை பார்ப்பது நாம் ரொட்டேரியன்ஸ். இந்த விழாவிலே கலந்திருக்கக்கூடிய அனைத்து நம்முடைய சங்கங்கள் அனைவருக்கும் from Rotary Club of Chinnasalem 2982, Coimbatore TexCity 3201, Colombo Centennial 3220, EastCoast Ramnad 3212, Madras Mount 3232, Pondicherry Galaxy 2981, Tiruppur East 3202, Tiruchirapalli Phoenix 3000, Vellore Accord 3231. ஆக அனைத்து சங்கங்களில் இருந்திருக்கக்கூடிய ரொட்டேரியன்ஸ் அனைவருக்கும் வாழ்த்துக்களும். இந்த மகிழ்ச்சி நீடித்து நிலைத்து இருக்க வேண்டும். கொரோனா என்பது இன்று வரும் நாளை போகும். போலியோவை எப்படி ஒழித்தோமோ அதே போன்று நமது ரோட்டரியும் இந்த கொரோனாவை ஒழிக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. நிச்சயமாக அதற்காக வேண்டிய முயற்சியை எடுக்க வேண்டும். விழித்திருங்கள், வீட்டிலே இருங்கள், விலகி இருங்கள், ஆனால் சமூக விலகலை கடைபிடியுங்கள். ரோட்டரி சேவையை தொடர்ந்து செய்யுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அருமை சார், ரொம்ப நன்றி. 2 பேரும் டாக்டர்ஸ் மட்டும் கிடையாது, அருமையான பாடகர்கள்ங்கிறது இன்னைக்கு எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு. அண்ட் ஒரு சீப்பு கான்செப்டை வச்சு மொத்த மார்க்கெட்டிங், எனக்கு அதை பத்தி அவ்வளவு தெரியாது சார், ஆனா நீங்க சொன்ன அந்த சின்ன சீப்பு கான்செப்ட் மொத்த மார்க்கெட்டிங்கையும் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் அடுத்து பிரசிடென்ட் ஆஃப் ரோட்டரி மெட்ராஸ் மவுண்ட் ரொட்டேரியன் எஸ்.ஆர். பிரபுகுமார் அவர்கள் நம்ம சிறப்பு விருந்தினரான டாக்டர் தீபஸ்ரீ அவர்களை அறிமுகப்படுத்தி வைப்பார். Thank you, Soundarya. Malai Vanakkam. Happy evening, friends. It gives us immense pleasure in introducing a well-known, versatile personality of Chennai and a good friend, Dr. Deepashri, MBBS, MRCP, PGCHR, CCT from UK, a senior consultant, clinical lead, head of the department for interventional radiology at Dr. Raila Institute and Medical Center. She is chosen as an international scholar to represent India in 2015 at Society of Interventional Radiology meeting, Atlanta, USA. Advisor at ARIA, Indian Radiology Imaging Association. Faculty for PG students of Chennai Interventional Radiology Forum. Performed over 1,800 trans-arterial chemo embolization and over 200 arterial embolization and many other related work. Deepashri has served and shared her expertise in Global Hospital Chennai
from 2000 to 2018 in various capacities. Her other accomplishment: she is a certified Zumba instructor, author of the book Art of Balance. Deepashri is motivational speaker, one of the winner of iconic Women Awards, organizer of Be the Hope Doctor's Album. She has chosen as an international scholar to represent India in 2015 at the Society of course, that I've already I've read. Just to brief about her family, Deepashri is married to a surgeon, blessed with a son doing his class 12 right now. Here we have the chief guest for the evening. Thank you. Thank you, Prabhu. Dr. Time is Thank you, yours. sir. Thank you, sir. Thank you so much. I'm just going to, thanks for the introduction. So I don't know whether I deserve so much of an introduction. I'm a doctor, and thank you, Prabhu, sir, and thank you, Selva, sir, for having me over here. And thank you, Rotary, for spending your evening with me, probably, for the next half an hour or so. Any point of time, if you get bored during the talk, please do let me know on the chat box, and I can stop at any point. So I'll probably try and share my screen if that's okay, so that I can just go through and I have a lot of visuals, because it has a significant impact when you go through the visuals rather than just listening to me. So I'll try to make it interesting for you all. Can I share it right now? Madam. Yes, doctor. Yeah. Okay. Thank you. Sorry, it's having some restrictions on my laptop. It's not letting me share. I'll just bear with me for 2 minutes. I'll try to see if I can share it. I never had this problem, but let me just see if I can do this again. Maybe shall I just log out and log back in, if that's okay? Yes, madam. So I think it's probably, Okay. I don't know why it's not letting me do that. So I'll just see if I can log out and log back in and share the screen again. Dinesh, now over to you. Yeah. Dinesh, now. Hello? Hello? No, sir. I welcome our DGN RID 322 முத்துவண்ணாச்சி அவர்களை சிறிது 2 வார்த்தைகள் ரோட்டாபஸ் பத்தி பேசுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அண்ணாச்சி அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அன்பார்ந்த ரோட்டரி பெருமக்களே,
அனைவருக்கும் எனது மனப்பூர்வமான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கள் ஐபிடிஜி சலீம் தம்பதி சமேதரா இங்கே வீற்றிருக்கின்றார். அவருக்கு எனது வணக்கம். அன்பு நண்பர் டாக்டர் ஜமீர் பாஷா அவர்கள் ரொம்ப பேஷனோட, பாஷா வித் பேஷன் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எனது வணக்கம். பேஷன் என்று நான் குறிப்பிட்டது திருமதி பாஷா அவர்களை. அருமையா பாண்டிங்க, மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஆனா ஒண்ணுங்க, நீங்க பாடுறத கேட்ட உடனே இந்த சபையில இருக்கிற எல்லாருக்குமே ஒரு தைரியம், தன்னம்பிக்கை வந்திருக்கு. அது என்ன தெரியுமா? இனிமேல் நாங்களும் பாடுவோம். நீங்க தயாரா இருங்க கேட்கறதுக்கு. ஏன்னா அப்படி ஒரு தன்னம்பிக்கை உங்க பாடல் தருது. அந்த பாடல் வரிகள் மட்டும் இல்ல, உங்க ஆர்வம், உற்சாகம். அதாவது எஸ்பி பாலசுப்ரமணிய ஜானகி தான் பாடணுங்கிறது இல்ல, நம்ம ஒவ்வொருத்தரும் பாடலாம் என்று சொல்வதே ஒரு நம்பிக்கைக்கான ஒரு விஷயம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மனப்பூர்வமான நன்றி, பாராட்டுக்கள். பிசிக்ஸ் ப்ரொஃபஸரை ரொம்ப பெருமையா நீங்க சுட்டி காட்டினீங்க. பிசிக்ஸ் ப்ரொஃபஸருக்கும் மஸ்ட் பி பிசினஸ் லைக் என்று சொன்னீங்க. அதனால நம்ம சலீம் அவர்களும் நம்ம பிசினஸ் நிகழ்ச்சிக்கு தொடர்ச்சியா வந்தாருன்னா அவருக்கு நிறைய மார்க்கெட்டிங் ஐடியாஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த அளவும் சந்தேகம் இல்லை. எவ்ரிபடி நீட்ஸ் டு லேர்ன் பிசினஸ் தான் என் கட்சி. உதாரணத்திற்கு பள்ளிக்கூடத்திலே படிக்கிற அந்த காலத்திலே கூட நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து திரைப்படம் பார்க்க வேண்டும் என்றால் அம்மாவிடம் அனுமதி வாங்க வேண்டும். அம்மாவிடம் எப்படி அனுமதி வாங்குவது? My dear friends, that is marketing skill. You are selling an idea. You got to go to a movie. அதுக்கு அனுமதி வாங்கணும். அப்போ அந்த கான்செப்டை விற்கணுங்க. என்ன சொல்றது தெரியுமா? அம்மா, ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரும் சினிமா போறாங்க, எனக்கு அனுமதி கொடுங்க. எப்படி? 4 பேரும் போறாங்க, எனக்கு அனுமதி கொடுங்க. அப்ப அம்மா என்ன சொல்லுவாங்க? 4 பேரும் போறாங்க, அப்ப நீ போயிட்டு வாங்க. இந்த மாதிரி 5 நண்பர்கள் ஒவ்வொருவரும் அவர் வீட்டில் சொல்வது, மற்ற 4 பேர்களுக்கு அனுமதி கிடைத்து விட்டது, எனக்கு மட்டும்தான் அனுமதி இல்லை என்று கேட்டு வாங்குறது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மார்க்கெட்டிங். இது அன்றாட வாழ்க்கையில நமக்கு தேவை என்பதை இந்த இடத்துல வலியுறுத்தி கொண்டு, ஒரு வணிகர் வெற்றியடைய வேண்டும் என்றால் அவருக்கு தேவையான அடிப்படை என்ன அப்படின்னா, என்னுடைய பார்வையில குவாலிட்டி. எப்போ குவாலிட்டி இருக்கோ அப்ப நிச்சயமா நம்ம ஜெயிக்க முடியும். தீபா ஸ்ரீ ரெடி ஆச்சுன்னா செல்வகுமார் எனக்கு இப்படி கை காட்டணும். செல்வகுமார், தீபா ஸ்ரீ மேடம் ரெடி ஆயிட்டாங்கன்னா இப்படி கை காட்டணும். ஓகே, சோ அது வரைக்கும் நான் போகணுமா? இஸ் தட் சோ? ஓகே, ரெடி ஆயிட்டாங்க. இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக நடத்துவது நமது செல்வகுமார் அவர்கள், எங்கள் தினேஷ் அவர்கள். செல்வகுமாரும் எங்களோடவர் தான், இருந்தாலும் தினேஷ் எங்களோடவர் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அவர் டிஸ்ட்ரிக்ட் 3212 ரொம்ப பிரமாதமா நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. இது இன்றைக்கு மிகப்பெரிய விழிப்புணர்வு ரொட்டேரியன்ஸ் மத்தியில ஏற்படுத்தி இருக்கு. எப்படின்னா, நம்ம ஃபியூச்சர் ரோட்டரி இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு நம்ம ஜூமோட தான் குடும்பம் நடத்த போறோம். இந்த ஜூம் அவ்வளவு முக்கியமா இருக்கு. இந்த ஜூம இவ்வளவு அழகா செல்வகுமாரும் தினேஷும் நம்ம நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து எல்லோருக்கும் பயனுள்ளதா ஆக்கியிருக்கீங்க பாருங்க. இது மிகப்பெரிய சாதனை. நல்லது. எனக்கு இன்னும் நேரம் இருக்கு என்ற அடிப்படையில ஒரு கவிதை நான் சொல்ல விரும்புகின்றேன். இந்த கவிதை, இந்த சபையில நிறைய தமிழ்ல பேசுனீங்க. தீபா ஸ்ரீ ஆங்கிலத்துல பேசிட்டு இருக்கிறாங்க. தீபா ஸ்ரீ கூட தமிழ்ல பேசினாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் ஒரு மாற்றத்திற்காக ஒரு ஹிந்தி கவிதை இந்த நேரத்துல சொல்ல விரும்புகின்றேன். நிச்சயமா பாட மாட்டேன், சொல்லுவேன். ஜமீர் பாஷா அவர்களே, நான் பாட மாட்டேன், சொல்லுவேன். அது என்ன கவிதைன்னா, मैं हूं एक व्यापारी. நான் ஒரு வியாபாரி. ஐ எம் a businessman. வியாபார் மேரா தரம். வியாபாரம் எனது மதம். நான் இந்து அல்ல, இஸ்லாமியர் அல்ல, கிறிஸ்தவர் அல்ல, வியாபாரி என்ற மதத்தை சேர்ந்தவன். அல்லது வியாபாரம் என்பது தர்ம நெறிகளுக்கு கட்டுப்பட்டு நடத்த வேண்டிய ஒரு விஷயம். அதான் வியாபார் மேரா தரம். அதற்கு அடுத்து வருது,
துகான் மேரா மந்திர், எனது நிறுவனம் எனது கோவில். துகான் மேரா மந்திர். கோவில்ல எப்படி பயபக்தியோட இருக்கிறோமோ அதே மாதிரி நம்ம தொழில் நிறுவனத்திலையும் பக்தியோட நாம செயல்படணும் என்பதை வலியுறுத்தத்தான் இந்த வார்த்தைகள். சரி, கடவுள் யாரு? கோயிலுக்கு போனோம்னா கடவுளை பார்க்கிறோம். இந்த கோவில்ல யாரு கடவுள்? கிராஹக் மேரா பகவான். கிராஹக்னா வாடிக்கையாளர். வாடிக்கையாளர் தான் எனக்கு கடவுள். அடுத்த வரி, கோயிலுக்கு போனோம்னா பூஜை பண்றோம் இல்லையா? இங்க என்ன பூஜை? கிராஹக் கி சேவா மேரி பூஜா. கஸ்டமர் சர்வீஸ் இஸ் பூஜா ஃபார் மீ. கஸ்டமர் சர்வீஸ் இஸ் பூஜா. கோயிலுக்கு போயிட்டோம், கஸ்டமரை பார்த்துட்டோம், கடவுளை பார்த்துட்டோம், பூஜை பண்ணிட்டோம். அப்போ பிரசாதம் வாங்கிட்டு தானே போறோம் வீட்டுக்கு. சில நேரம் பிரசாதத்துக்காகவே நம்ம கோயிலுக்கு போறதெல்லாம் உண்டு. அரை நிமிஷம் ஆகாது. நான் சிதம்பரம் கோயிலுக்கு போறதுக்கு பிரசாதத்துக்காக தான் போவேன். அந்த புளியோதரை பிரமாதமா இருக்கும். சரி, இந்த பிசினஸ் என்ற கோயிலுக்கு வர்றதுக்கு என்ன பிரசாதம்? மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கிராஹக் கா சமாதான் மேரா பிரசாத். வாடிக்கையாளர் திருப்தி, கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் எனக்கு பிரசாதம். இந்த மாதிரி ஒரு வணிகத்தை நாம் எடுத்துக்கொண்டு செய்தால், வாடிக்கையாளரை கடவுளாக எடுத்துக்கொண்டு செய்தால் அந்த வணிகத்தில் மாபெரும் வெற்றி அடைவோம் என்று கூறி, இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி, தீபா ஸ்ரீ அவர்கள் தயாராகிவிட்டார்கள் என்ற செய்தியும் எனக்கு கிடைத்தது. நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச். Doctor, you can start. Doctor, unmute. Okay. Yeah. So first of all, நான் சாரி, நான் மறந்துட்டேன். ஆக்சுவலா தமிழ்ல பேசணும் அப்படின்ற விஷயத்தையே டோட்டலா மறந்துட்டேன். I'm so sorry about that. பட் ஒரு விஷயம்னா, என்னோட தமிழ் வந்து ரொம்ப பியூரா இருக்காது. ஏன்னா நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஹைதராபாத் தான். ஸோ சென்னையில ஒரு 7 இயர்ஸா தான் இருக்கேன். ஸோ மன்னிச்சிடுங்க ஏதாவது, if I'm not able to talk in between. So please excuse me, but I'll try to make it interesting. So அங்கங்க எனக்கு தெரியாமலே வந்து இங்கிலீஷ் வந்துடும். So இந்த மாதிரி இங்கிலீஷ்ல பேசினா ப்ளீஸ் ஸ்டாப் மீ. ஸோ ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் ஆஃப். நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரே ஒரு கொஸ்டின் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, will this pandemic end? எல்லாருக்குள்ள வந்து இருக்கிற ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ரைட் நவ் இஸ், will this pandemic end? இது வந்து end of the presentation will answer this question. Will this end or will this stay? என்ன நடக்க போகுதுன்றது will answer towards the end of this presentation. So இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா, I'll just go to the slide show so that you can start from the thing. So the next thing is, இப்போ வந்து இந்த வீடியோல வந்து நீங்க பாக்கும்போது, so இந்த வீடியோ பாக்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? There is a monkey which is kind of going from one branch to the other branch. Yeah. So இது போடுறதுக்கு reason வந்து, there is a reason. Okay. ஓகே. சோ மைண்ட் இஸ் an unchained monkey அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மைண்ட் வந்து ஒரு அன்செயின்ட் குரங்கு மாதிரி. சோ ஒரே பிரான்ச்ல வந்து ஒரே இடத்துல இருக்காது. இது எதனால சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோவிட் ஆர் எனிதிங் ஃபார் தட் மேட்டர் எல்லாத்துக்குமே காரணம் வந்து மைண்ட் மட்டும்தான். They say we have 60,000 thoughts per day. ஒரு நாளைக்கு வந்து 60,000 தாட்ஸ் இருக்கும். அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா, அந்த 60,000 தாட்ஸ்ல வந்து 50,000 தாட்ஸ் ஆர் நியர்லி 80 to 90% of the thoughts is a repetition. நீங்க உட்கார்ந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா, most of the thoughts of today are from yesterday. அதுதான் இருக்கும். சோ இப்பவும் வந்து நீங்க உட்கார்ந்து நீங்க வந்து என் பிரசன்டேஷன் கேட்கும் போது வந்து நம்ம மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா, யூ மே பி திங்கிங் இந்த பிரசன்டேஷன் இன்னும் எவ்வளவு நேரம் போகும், இது எப்ப முடியும், டைமுக்கு முடியுமா இல்லையா, நைட்டு சாப்பாடு ரெடியா இருக்கா, என்ன சாப்பிட போறோம் இன்னைக்கு நைட்டு, there are a lot of things. So நம்ம மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ்டா இருக்காது. எப்பவுமே வந்து it just goes from one place to the other place because it's an unchained monkey. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கே வந்து தெரியாமலே வந்து we don't have the awareness. இது வந்து நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல அப்படின்ற விஷயம் வந்து நமக்கே தெரியாது. So the most important thing is awareness, lack of awareness about the mind. So நம்ம மைண்டுக்குள்ள இருக்கிற இந்த பல விஷயங்கள், இந்த தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே வந்து without our own knowledge we seem to have multiple thoughts. So at a time பாத்தீங்கன்னா,
60,000 தாட்ஸ். ஸோ இதுல வேற வந்து நம்ம சொல்லுவோம் உட்காந்து மெடிடேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. மெடிடேட் பண்ணும்போது 60,000 இருந்து 100,000 தாட்ஸ் எல்லாம் வரலாம். பிகாஸ் யூ ட்ரை டு கண்ட்ரோல் யுவர் தாட்ஸ். நம்ம எதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றோமோ we cannot control things. What you resist persists அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. எதை வந்து நம்ம ரெசிஸ்ட் பண்றோமோ அது வந்து வந்துட்டே இருக்கும். So mind has got multiple thoughts. Now how do you actually tame your mind? Mind வந்து நமக்கு ஃப்ரெண்டா எப்படி பண்றது? எதனால வந்து மைண்ட் வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுது? ஒரு disease ஆவது you can control it. I thought rather than talking about corona, I thought I'll kind of generalize it. எல்லாத்த பத்தியும் சொல்லலாம் because lifeல வந்து நிறைய விஷயங்கள் வந்து it is to do with your mind. So இது வந்து நான் ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டல் டாக்டர் ரேலா இன்ஸ்டிடியூட் அண்ட் மெடிக்கல் சென்டர் குரோம்பேட்ல இருக்கு. சென்னையில குரோம்பேட்ல வந்து இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கு. இது நிறைய சில பேர் பார்த்திருப்பீங்க, சில பேர் பார்க்காம இருக்கலாம். இது பார்த்த உடனே வந்து உங்க மைண்டுக்குள்ள வந்து பல விஷயங்கள் வந்து இப்போ ஓடிட்டு இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, இது பார்த்தா இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டலா தெரியுது, ஒரு நல்ல காசு வந்து நல்லா அடிப்பாங்க போல இருக்கு, ரொம்ப கரெக்டா இருக்காங்க இப்பெல்லாம் டாக்டர்ஸ் வந்து, இவ்வளவு பெரிய பில்டிங் கட்டணும் அப்படின்னா எந்த அளவுக்கு காசு வந்து அவங்க வந்து how much returns they need to make out of it with such a flashy building. So இந்த மாதிரி தாட்ஸ் தான் வந்து நமக்கு வந்து predominating thoughts are these. ஏன்னா நான் எதுக்காக இந்த விஷயம் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து Facebookல வந்து இந்த மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். இந்த மாதிரி I joined this so and so hospital அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரௌடா வந்து போடும்போது வந்து சில கமெண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, nowadays corporate hospitals are making a lot of money. இந்த பில்டிங் இல்ல, they can build palaces also. So இது என்னன்னு பாத்தீங்கன்னா, our mind is conditioned. எல்லாரோட minds we are all conditioned. And இந்த conditioning ன்றது வந்து it happens from our childhood. So ஜெனரலா வந்து பாத்தீங்கன்னா up to 8 years of our life, நம்ம ஒரு குழந்தைக்கு வந்து நம்ம என்ன டீச் பண்றோமோ it's like a footprint. I'll show in the next couple of slides what happens to our neural pathways. What is mind conditioning அப்படின்றது நான் next couple of slides நான் உங்களுக்கு explain பண்றேன். So what is COVID doing to us right now? இந்த கரோனானால வந்து நம்மளுக்கு என்னெல்லாம் இப்போ வந்து என்ன செய்யுது பாத்தீங்கன்னா, ஒரு 10 to 15% of the people they are actually suffering. So அதுல வந்து more than 80% of the people have got mental illness. So it's the other way around. Physically வந்து நம்மளுக்கு suffering கிடையாது, but actually mentally we are suffering. நான் சொல்றது உங்களுக்கு, I mean, if I think my internet connection is unstable, any point of time please stop me if you're not able to hear. So they say more than the physical body, it's affecting our mind. Mental health is actually getting affected. 85% of the people are mentally sick because of corona or anything for that matter. So எப்படி mind work ஆகும் அப்படின்றது I'll just explain to you with couple of slides. There is something called as an inner critic versus inner guidance. எப்பவுமே வந்து சொல்லுவாங்க இல்லையா, என் மைண்டுக்குள்ள வந்து ஏதோ சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு. Most of the times அந்த inner critic தான் வந்து it will take over. There are a lot of negative thoughts inside the head. For example, நான் வந்து என்னோட பையனுக்கு வந்து சின்னதா இருக்கும்போது நான் சொல்லுவேன் அவங்க கிட்ட, அம்மா எனக்கு காலையில எழுந்திருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏன்னா வந்து என்ன சொல்றது, நல்லா தூங்கலாம் இல்லையா, why do you have to wake up, why do we have to study, why do we have to exercise, இது எல்லாமே வந்து I find it very difficult. நான் சொன்னேன், உனக்கு யாரு சொல்றாங்க அந்த மாதிரி டிஃபிகல்ட் அப்படின்ற வார்த்தை நீ எதுக்காக யூஸ் பண்ற அப்படின்னு கேட்கும்போது வந்து he says, எனக்கு தெரியல, something is telling me inside that it's a difficult thing to do, you should not wake up, sleep a bit longer, life is very short, எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மைண்ட்ல சொல்லுது, some voice is telling me inside அப்படின்னு சொல்லி. Then I said, உனக்குள்ள வந்து ஒரு குட்டி சஞ்சய் இருக்கான், அவன் பேரு சஞ்சய். I told him, you have a little Sanjay inside you who actually tells you the opposite of what you do. So நம்ம அந்த குட்டி சஞ்சய்க்கு வந்து எப்பவுமே வந்து உன்னை ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல தான் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. When you try to step out of the comfort zone, something says, why do you want to do something uncomfortable? நமக்கு ஒரு கம்ஃபர்டபிளான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கலாமே, எதுக்கு வந்து இதை தாண்டி நம்ம வந்து வெளியில போகணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னான். சோ அன்னைக்கு வந்து நான் அவன் மைண்டை வந்து எப்படி டேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கத்து கொடுத்துருக்கேன். I think he uses some of the principles. For all of us, it's the same thing. There is an inner critic inside all of us. இந்த inner critic அப்படின்றது இருக்குன்ற விஷயமே நிறைய பேருக்கு தெரியாது. The minute we understand there is an inner critic inside, life, it's a game changer for all of us. So நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு இன்னர் கைடன்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. Most of the times ஏதோ சொல்லுது, மனசுக்குள்ள ஏதோ சொல்லுது அப்படின்னு சொல்லுவோம். What is that? That is the inner guidance. But for majority of us, inner critic takes over the inner guidance. So அதனாலதான் வந்து பல நெகட்டிவ் தாட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நமக்கு வருது. பட் நமக்கு ஒரு அவேர்னஸ் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னர் கைடன்ஸ் will take over the inner critic. You have to silence or you have to reprogram your inner critic அப்படின்னு சொல்லுவாங்க. So few examples என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நினைக்கிறோம் இல்லையா, from day to day life,
என்ன சொல்றது, அவங்க வந்து என்னை விட வந்து நல்லா யோசிக்கிறாங்க, அவங்க வந்து என்னை விட அழகா இருக்காங்க, அவங்க வந்து என்னை விட பிசினஸ்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க, ஷீ இஸ் a better person than me, நான் வந்து இன்னும் நல்லா இருந்திருக்கலாம். இந்த மாதிரி lot of things are a lot of negative thoughts all the time inside our head. So these are all this is a mind voice அப்படின்னு நம்ம வந்து இந்த layman termsல சொல்றோம். அதே மாதிரி there are other things like மத்தவங்க வந்து என்ன பத்தியே பேசிட்டு இருக்காங்க, அவங்க பத்தி நம்ம பத்தி யாருமே பேசல, nobody has got time to talk about us, but we always think that somebody is talking about us. இல்லனா வந்து அவங்களுக்கு வந்து என்ன பிடிக்கல, they don't like me, இல்லனா வந்து I'm not good enough. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இது பண்றதுக்கு காரணம் நான் தான், என்னாலதான் வந்து இந்த மாதிரி நடந்துருச்சு, இந்த மாதிரி எல்லாம் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து we actually kind of multiply inside our head, and this is what happens. And இன்னைக்கு காலையிலயும் ஒரு Facebook போஸ்ட் பார்த்திருக்கேன். என்னோட colleague ஒரு பொண்ணு வந்து போட்டிருக்கா, இந்த மாதிரி வந்து வீட்டுல வந்து எவ்வளவு பூஜை பண்ணாலும் எவ்வளவு ஹோமம் பண்ணாலும் எது பண்ணாலும் வந்து எதுவுமே சரியா இல்ல, நிறைய வந்து இந்த ஈவில் ஐஸ் வந்து நிறைய இருக்கு, நிறைய பேர் வந்து என் மேல வந்து ஒரு ஈவில் ஐ போட்டிருக்காங்க, எனக்கு எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது, இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா, யாராவது எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கீங்க இதை பத்தி பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட். அப்போ வந்து நான் நினைச்சேன், யாருமே உன் பத்தி நினைக்கல, அந்த ஈவில் ஐ அப்படின்னு நினைக்கிறது நம்ம தான் நினைக்கிறோம். There is no evil eye. So basically we are giving the control to somebody else, and we are actually unnecessarily multiplying the thoughts inside our head. Nobody has got an evil eye. So what you think you will become அப்படினு சொல்வாங்க. So யாருனாலயும் வந்து நமக்கு வந்து ஏதோ கெட்டது நடக்குது அப்படி நம்ம நினைக்கும் போது eventually you'll end up having something negative in your life. அப்போ வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், ஆமா அது கரெக்ட் தான், அவங்க வந்து அவங்க evil eye-னால தான் இந்த மாதிரி நடந்துருக்கு. Their evil eye is not responsible for that. It's your own inner critique, it's your own thought which is responsible for this. So this is what is about the mind. இப்போ கோவிட் டைம்ல வந்து நமக்கு இருக்கிற voices in our head, at least என் voice வந்து இதுதாங்க, this is what I thought when it first started. நான் வந்து ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு வாய்ஸ் வரும்போது வந்து எனக்கு தெரியும், ஓகே சம்திங் இஸ் டெல்லிங் இன்சைட் மீ, ஒரு அவேர்னஸ் அன்றது இருக்கு. ஐம் நாட் பெர்ஃபெக்ட் பட் ஐம் ட்ரைங் டு பி பெர்ஃபெக்ட். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஏதோ விஷயங்கள் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாய்ஸஸ் இன் ஆர் ஹெட் என்னன்னு பாத்தீங்கன்னா, I might get infected. As a doctor எங்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய கோவிட் பேஷண்ட்ஸை பாக்குறோம். அந்த மாதிரி பேஷண்ட்ஸை பார்க்கும்போது வந்து ஏசிம்டமேட்டிக் கேரியர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ தெரியாமலே வந்து நம்ம அந்த டிசீஸை வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து நம்ம கூட இருக்கிற அம்மா அப்பா இல்லைன்னா குழந்தைங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த டிசீஸை கொடுக்கலாம். ஸோ தட் இஸ் த நேச்சர் ஆஃப் கோவிட். ஸோ ஏசிம்டமேட்டிக் கேரியர்ஸ்னால மற்றவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வருது. ஸோ வில் மை லவ்ட் ஒன்ஸ் கெட் இன்ஃபெக்டட்? வீட்டில் வந்து யாருக்காவது வரமா? ஏன்னா ஐ ஆம் ஹெல்தி, என்ன வந்து கோவிட் வந்தாலும் எனக்கு ஒன்றும் ஆகாது, பிகாஸ் ஐ எம் ஏசிம்டமேட்டிக், ஐ கேன் ரிகவர் ஃபாஸ்ட், அதெல்லாமே இருக்கு. பட் நம்ம வந்து நம்மனால வந்து இன்னொருத்தர் வந்து சஃபர் ஆகக்கூடாது. அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இருந்துட்டே இருக்கும். தி அதர் திங் இஸ், எவ்வளவு நாளைக்கு வீட்டுல இருக்கிறது? ஐ மீன் ஐம் a doctor, I go out, but there are a lot of people. என்னோட கொலீக்ஸ் சில பேர் வந்து ஜும்பா பண்ணும்போது, என்னோட ஜும்பா கொலீக்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஐம் a ஜும்பா இன்ஸ்ட்ரக்டர். சோ அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஜும்பா பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு, ஒரு ஸ்டுடியோக்கு வர முடியல, ஜிம் போக முடியல, இந்த மாதிரி எவ்வளவு நாளைக்கு வீட்டுல இருக்கிறது, ரொம்ப போரிங்கா இருக்கு, லாக்டவுன் இஸ் சோ போரிங், வீட்டுல அடைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆல் தீஸ் திங்ஸ். அண்ட் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் வந்து இந்த வீட்டுல இந்த குழந்தைங்களை சமாளிக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. காலையில எழுந்திரிச்சா இந்த ஆன்லைன் கிளாஸ், அது இது, ஃபேமிலி ஒரு பக்கம், ஹஸ்பண்ட் எப்ப பார்த்தாலும் வீட்லயே இருக்காரு, எல்லா ரூம்ஸ் ஆர் ஆல் ஆக்கிபைடு, ஒரு ரூம்ல குழந்தைங்க இருக்காங்க, இன்னொரு ரூம்ல ஹஸ்பண்ட் இருக்காரு, எனக்கு ஒரு ரூமும் கிடையாது, so I'm not able to focus. இந்த மாதிரி இட்ஸ் டிஃபிகல்ட் டு மேனேஜ் கிட்ஸ் அண்ட் ஃபேமிலி. இது இன்னொரு தாட். அண்ட் தி அதர் திங் இஸ் பாத்தீங்கன்னா, இப்போ வந்து வீட்டுல இருக்கிறதுனால எல்லா வேலை நான் தான் பண்ண வேண்டியதா இருக்கு. மெய்டும் கிடையாது, இந்த அபார்ட்மெண்ட்ல மெய்டும் அனுப்ப மாட்டேங்கிறாங்க. ஸோ ஐம் டூயிங் ஆல் த ஒர்க் மை செல்ஃப். ஸோ நோபடி இஸ் ஹெல்பிங் மீ அண்ட் நோபடி இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மீ. இந்த மாதிரி ஒரு தாட். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த க்ரோசரிஸ், முக்கியமா சில பேருக்கு வந்து ஆல்கோஹால். ஸோ டாஸ்மாக் ஷாப் க்ளோஸ்டா இருக்கு, ஆல்கோஹாலும் கிடைக்காது, ஸோ ரிசோர்சஸ் ஆர் கெட்டிங் எக்ஸாஸ்டட். இந்த மாதிரி நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி, இந்த ஸ்ட்ரிக்ட் லாக்டவுனுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து they started flocking to supermarkets. பயங்கரமா வந்து ஏதோ ஒரு பிளேக் இருக்கிற மாதிரி, ஒரு ஃபேமின் சொல்லுவாங்க இல்லையா, wherein you don't get any food whatsoever. அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாத மாதிரி people started flocking to supermarkets and then started buying things. ரிசோர்சஸ் எல்லாம் எக்ஸாஸ்ட் ஆக போகுது, என்ன ஆகுது தெரியலையே, ஒரு ஸ்ட்ரிக்ட் லாக்டவுன் வந்துச்சுன்னா என்ன இருக்கும், என்ன ஆகும் அப்படின்ற இன்னொரு வாய்ஸ். அண்ட் ஃபைனலி the situation வந்து நம்ம கண்ட்ரோல்லயே இல்ல அப்படின்றது வந்து ஐ திங்க் நம்ம சீஃப் மினிஸ்டர் சொல்லிட்டாரு. என்ன நடக்குதுன்னே தெரியல, இட்ஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். சோ சென்னையில இருந்து இப்போ வந்து மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு எல்லாம் போயிருக்கு, எங்கெங்கயோ வந்து கோவிட் வருது, இட்ஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு தாட். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ். ஹவு டு வி டீல் வித் தீஸ் டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ் அப்படின்றது ஐ வில் டெல் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி டாக். ஐ ஹோப் யூ ஆல் ஆர் வித் மீ. ஏதாவது போர் அடிச்சுதுன்னா சொல்லுங்க. அண்ட் வை இன்னர் கிரிட்டிக் அப்படின்றது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னர் கிரிட்டிக்ன்றது எதனால இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ். நம்ம எல்லாருக்குமே வந்து லைஃப்ல வந்து நிறைய வந்து அனுபவிச்சிருக்கோம், நிறைய பார்த்துருக்கோம்.
இருக்கும். Right from the childhood பல விஷயங்கள் வந்து you would have seen. What you are today is how you were as a child. நம்ம childhoodல நடந்த சில விஷயங்கள், அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு year like you are a different person than what you were last year. Definitely I am a different person than what I was last year or what I was 20 years ago. 20 வருஷத்துக்கு முன்னாடி இது வேற தீபா, இப்ப பாக்குற தீபா வந்து வேற தீபா. சோ இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா these are all the past experiences, memories, நம்மளோட மைண்டோட கண்டிஷனிங் தான் காரணம் இதுக்கு. அண்ட் ஃபால்ஸ் பிலீஃப்ஸ், நிறைய வந்து சில ஃபால்ஸ் பிலீஃப்ஸ் வந்து எந்த மாதிரின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கரோனா சிச்சுவேஷன்ல எடுத்தீங்கன்னா ஒரு பிலீஃப் இஸ் திஸ் இஸ் அ டெட்லி டிசீஸ். இது வந்து யுஎஸ்ல வந்து நிறைய பேர் வந்து இதனால இறந்திருக்காங்க. சோ இந்தியாலயும் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி நடக்க போகுது, இட்டலியில நடந்த மாதிரி இந்தியாலயும் நடக்கும். ஃபேக்ட்ஸ்ன்றது நம்ம பார்க்காம சில இன்ஃபர்மேஷனை வந்து பார்த்து மிஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ஸ் அது இதெல்லாம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிற சில இன்ஃபர்மேஷன். அது மட்டும் இல்லாம ரொட்டீன் லைஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் சூப்பர்ஸ்டிஷன்ஸ். ஒரு கேட் கிராஸ் பண்ண, ஒரு பூனை கிராஸ் பண்ணா நல்லது கிடையாது, ராவு காலத்துல வந்து வேலை பண்ணா நல்லது கிடையாது, அமாவாசை அன்னைக்கு இது பண்ணக்கூடாது, அந்த மாதிரி வந்து சில ஃபால்ஸ் பிலீஃப்ஸ்ன்றது இருக்கு. நம்ம பெரியவங்க வந்து சிலதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை வந்து we don't question it. நான் வந்து அவங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் இல்லைன்னு நான் சொல்லல. It may be right, but what we don't do is அந்த நம்பிக்கைன்றது வந்து we don't actually sit and we are not skeptical. அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தை வந்து இது உண்மை எதனால இப்படி சொல்றாங்க அப்படின்றது நம்ம யோசிக்க மாட்டோம். we just directly believe it. So ஒரு ஃபேக்டா இல்லையா அப்படின்றது we are not actually looking into it. So false beliefs is responsible for conditioning of the mind. Politicians எல்லாமே கரப்ட் கிடையாது, டாக்டர்ஸ் எல்லாமே கரப்ட் கிடையாது. பட் you know there is a general thing. இந்த மெர்சல் படம் வந்ததுக்கு அப்புறமா இன்னும் அந்த இம்ப்ரெஷனே போயிடுச்சு. ஆனா இப்போ திடீர்னு கோவிட் சிச்சுவேஷன்ல வந்து டாக்டர்ஸ் ஆர் ஈக்குவல் டு காட் அப்படின்றாங்க. ஒருத்தர் சொன்னா எல்லாமே அதான் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி வந்து our mind is all conditioned to a particular set of things and norms of the society. So we kind of we try to behave as per the society இப்படி இருக்குன்னா நானும் இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு pressure. So because of all these things நம்ம மைண்டுக்குள்ள வந்து we form an inner critic inside, and from time to time it says இது பண்றது தப்பு, இதுதான் கரெக்ட். So we don't know what is right, what is wrong, but there is this critic inside of us telling us all the time. ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் நான் சொல்றேன், எப்படி வந்து மைண்டை கண்டிஷன் பண்றாங்க அப்படின்றது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க. பாவ்லோவ் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காரு. ஒரு நாய்க்கு வந்து நம்ம இனிஷியலா வந்து சாப்பாடு காட்டும் போது வந்து இட் சலைவேட்ஸ், அந்த வாயிலிருந்து வந்து அந்த இந்த இது மாதிரி அந்த சலைவா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது வரும். சோ ஃபர்ஸ்ட் திஸ் வாஸ் எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 1. நம்பர் 2 வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த சாப்பாடு கொடுக்குற ஒரு சும்மா பெல் அடிச்சு பாத்துருக்காங்க. பெல் அடிக்கும் போது வந்து அதுக்கு வாயிலிருந்து வந்து அந்த சலைவாலாம் எதுவுமே வராது. சோ ஃபர்ஸ்ட் வித் ஃபுட், சாப்பாடு காட்டணும்னா நமக்கே வந்து நம்ம அம்மா சமைக்கும் போது வந்து இங்கே வந்து அம்மா பசிக்குது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, we call it cephalic phase. அந்த டைம்ல வந்து ஆல்ரெடி நம்ம செக்ரீஷன்ஸ்ன்றது ஸ்டார்ட் ஆயிடும். சோ இந்த பெல் அடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா வந்து the dog didn't salivate. அதுக்கப்புறமா வந்து சாப்பாடும் பெல்லும் ஒரே டைம்ல வந்து கொடுத்து பாத்துருக்காங்க அந்த நாய்க்கு. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா it associates bell to food. சோ நீங்க இப்ப வீட்டுல வந்து நாயை வளர்க்குறீங்கன்னா you just ring the bell, it starts salivating. So number 4 வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடே கிடையாது, பட் ஆனா as soon as you ring the bell it starts salivating. So number 2ல பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்போஸ் பண்றதுக்கு முன்னாடி, அந்த கண்டிஷனிங் இருக்கிறதுக்கு முன்னாடி வந்து there is no salivation, but as soon as you kind of expose it, you அந்த ஒரு ஸ்டிமுலஸ் நம்ம காட்டின உடனே வந்து your mind gets tuned, your mind gets conditioned, you form a neural pathway inside. நம்ம பிரெயின்குள்ள வந்து neural pathways அப்படின்னு சொல்றாங்க. இந்த நரம்பெல்லாம் வந்து pathways கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணி you just form this association. So this is called as a mind conditioning. இந்த மாதிரி தான் நடக்கும். அதே மாதிரி இந்த யானை எக்ஸாம்பிளும் அதேதான். சோ ஒரு பெரிய யானை, இவ்வளவு பெரிய யானைக்கு வந்து இவ்வளவு சின்ன ஒரு செயின் போட்டு வச்சிருக்காங்க. why do you think it cannot get rid of that? ஈஸியா வந்து அந்த செயினை வந்து அது பிரேக் பண்ணி ஈஸியா நடந்து போயிடலாம். பட் it doesn't do that. எதனால பண்ணாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குட்டி யானையா இருக்கும்போது வந்து இந்த மாதிரி காலுக்கு வந்து கட்டி இருக்கிறதுனால அது என்னால முடியாது. சோ it ties a rope. Obviously அந்த குட்டி யானை வந்து ட்ரை பண்ணிருக்கும், அதனால முடியாது. சோ அது வளர அப்படிதான் நினைக்கும், என்னால முடியாது அப்படின்னு நினைக்கிறதுனால it won't be able to break the chain. So this is also conditioning. So this applies, இது வந்து human beings-க்கும் இதேதான் நம்ம பாத்தீங்கன்னா. சோ இதுல வந்து சொல்றது என்னன்னா, எலிஃபென்ட் வந்து இட்ஸ் ஹெல்ட் பேக் not by the rope, அந்த கயிறுனாலயோ இல்லனா அந்த செயின்னாலயோ வந்து it's not held back, it is by the belief system. அது ஒரு false belief, ஒரு வந்து it doesn't believe in its own potential. So நம்மளும் அப்படிதான் இருப்போம். நிறைய பேர் வந்து we actually think about it, நம்ம அதை பத்தி யோசிக்கும் போதுதான் வந்து we come out of the belief system. So again நான் வந்து சொல்ற இந்த நியூரல் பாத்வே மாதிரி. சோ இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மட் ட்ரெயில் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனிஷியலா வந்து you form a footprint. லேட்டர் ஆன் அது மேலேயே நம்ம நடக்கும் போது வந்து it gets deeper and deeper and deeper and வந்து ஒரு பாத் மாதிரி கிரியேட் ஆயிடுது.
So you see this in the fields, in the கிராமத்துல அங்க எங்கேயாவது போனோம்னா நம்ம இந்த மாதிரி பார்ப்போம். அதே பாத்துல வந்து நம்ம நடந்து every person who walks, they will walk in the same footprint. அதுலயே நடப்பாங்க because it's easy to walk in that. So this is how neural pathways are formed. நம்ம பிரெயின்ல இருக்கிற ஒவ்வொரு கனெக்ஷன் வந்து இப்ப இருக்கிற நான் வந்து 20 years முன்னாடி இருக்கிற எனக்கும் இப்ப இருக்கிற எனக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னா this is because நான் அதே பாத்துல வந்து ஒவ்வொரு விஷயம் வந்து I just keep on adding and my beliefs they become strong to the extent that it becomes a path. என்னோட belief எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும்னா நான் வேற யார் எது சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். இதுதான் உண்மை because this is what I did since my childhood. So அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன். So brainல இருக்கிற கனெக்ஷன்ஸ் இப்படிதான். இது வந்து நீங்க இதுக்குள்ள இருக்கிற அந்த ரெட் கலர் சிக்னல் பாத்தீங்கன்னா they say ஒரு நியூரானோ இன்னொரு நியூரானோ பேசும் அப்படின்னு சொல்லுவோம். there is a neural synaptic pathway அப்படின்னு சொல்லி நம்ம மெடிக்கல் டெர்மினாலஜில சொல்றாங்க. So brainல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பல கனெக்ஷன்ஸ் there are lot of networking happening all the time. எப்பவுமே வந்து இந்த நெட்வொர்க்கிங் நடந்துட்டே இருக்கும். சோ இந்த அதுதான் வந்து நம்ம பேசும்போது சொல்லுவாங்க இல்லையா, you should rewire your brain. You are wired in a particular way. You have to rewire your thinking. You have to rewire your brain அப்படின்னு சொல்றது இதனாலதான் சொல்றாங்க. So few examples வந்து பாத்தீங்கன்னா these are all the different life experiences. ஒரு குழந்தைக்கு வந்து பிறக்கும் போது when the baby was born, I think probably the baby was happy. But வந்து அது எதனால சந்தோஷமா இருக்கும்ன்றது அதுக்கு தெரியாது. But the thing is, as you grow older, you attribute your happiness to something else. நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்னாலயோ அவங்கனாலயோ நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். So நம்ம என்ன நினைக்கிறோம், okay, you know, ஒரு பிறந்த குழந்தை வந்து it doesn't have any company, but it's still very happy. ஏன்னா ஹாப்பினஸ்னா அதுக்கு என்னன்னு இதுதான் ஹாப்பி அப்படின்னு நினைக்கும். பட் ஆஸ் யூ க்ரோ யூ கைண்ட் ஆஃப் அட்ரிபியூட் யுவர் ஹாப்பினஸ் டு லாட் ஆஃப் திங்ஸ். சில திங்ஸ் ஆர் அப்செட்டிங், படிக்கும் போது வந்து அப்செட்டா இருக்கலாம். ஸோ யூ கைண்ட் ஆஃப் யூ ஆர் புட்டிங் தோஸ் பாத்வேஸ். ஓகே, அந்த மாதிரி வந்து மைண்டுக்குள்ள வந்து ஒவ்வொரு பாத்வே வந்து நமக்கு கிரியேட் ஆகுது. சாரி, ஸ்லைட்ஸ் ஆர் கைண்ட் ஆஃப் தி அதவே ரவுண்ட். அதே மாதிரி இந்த பின்னாடி இருக்கிற ஸ்லைட்ல வந்து பாத்தீங்கன்னா காம்படிட்டிவ் ஸ்பிரிட் வந்து நம்ம தான் வந்து பசங்களுக்கு வந்து வி ஆர் ஆக்சுவலி எஸ்பெஷலி பேரண்ட்ஸ், ஐ டோன்ட் திங்க் வி ஷுட் டூ திஸ். நீ வந்து கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வரணும், நீ கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்தாதான் வந்து உனக்கு இது அந்த மாதிரி வந்து we are actually kind of wiring their brain into something else. நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை பேரு whoever is intelligent in maths, whoever is intelligent in physics or chemistry or number one in the class or number one in the state, they may not be very successful in life later on. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா your logical intelligence is of no use. நமக்கு இருக்கிற மேத்தமெட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ், நமக்கு இருக்கிற லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ், ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வர்றது, அவங்க எல்லாம் வந்து லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இல்லாம இருக்கலாம். எதனால அப்படின்னா ஸ்கூல்ல வந்து இது எல்லாமே கத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. nobody is teaching them how the mind works. இந்த எமோஷனல் காம்பனன்ட், எமோஷனல் வெல்பீங்ன்றது யாருமே வந்து கத்து கொடுக்கறது இல்லை. அதனாலதான் வந்து this is what is happening. And again, peer pressure, நம்ம பத்தி வேற யாரோ பேசிட்டு இருக்கிறது, bullying, இது எல்லாத்தினால வந்து we kind of become into a different person altogether. So நெக்ஸ்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு சைல்டுக்கு வந்து ஒரு குழந்தையா இருக்கும்போது வந்து ஒரு ஸ்டேஜ் ஃபியர் இருக்கலாம். அதே குழந்தை வந்து வளர்ந்ததுக்கு அப்புறமா the same fear will persist. நீங்க ஒரு 20-30 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து நீங்க ஒரு ஸ்டேஜ் ஃபியர் இருக்கிற ஒரு பர்சனை எடுத்து பாத்தீங்கன்னா எதனால வந்து உனக்கு இந்த மாதிரி பப்ளிக் ஸ்பீக்கிங் எதனால நீ பயந்துக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டா, சின்னதா இருக்கும் போது நான் வந்து ஸ்டேஜ்ல ஏறி பேசும்போது வந்து நிறைய பேர் என்ன கிண்டல் பண்ணிருக்காங்க, சோ அதனால வந்து எனக்கு ஒரு பயம். So somebody would have said something. அது ஒரு past experience, ஒரு past impression. It is created inside your mind. And every time you kind of, you know, you are worried about getting onto the stage, so you'll end up becoming this. அதே மாதிரி இந்த குழந்தை பாத்தீங்கன்னா very confident child, and who knows, maybe Barack Obama was like that once upon a time. So as a child, if you're confident, you will be confident adult as well. So நிறைய விஷயங்கள் வந்து it's everything is to do with the belief. So when we change the belief, இந்த belief வந்து நம்ம மாத்த முடிஞ்சா ஒரு false belief true அப்படின்றது நம்ம differentiate பண்ண கத்துக்கினா life becomes lot easier for all of us. So இது வந்து ஒரு ஹார்வர்ட் சைக்காலஜிஸ்ட் டேனியல் கில்பர்ட் அப்படின்றவர் வந்து ஒரு சென்ச்சுரிஸ் ஆஃப் ரிசர்ச் ஆன் பிலீஃப் ஃபார்மேஷன், பிலீஃப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அந்த ரிசர்ச்ல வந்து அவர் சொல்றது இதுதான், this is majority, 90% of the people including me, you know, we do this. We hear something, ஏதோ ஒன்னு கேக்குறோம், let's say கோவிட் பத்தி ஏதோ ஒரு விஷயத்தை கேக்குறீங்க, we believe it to be true. இது வந்து young people are getting affected, young people are dying அப்படின்னா நம்ம உடனே வந்து அதை நம்புறோம். Okay, we believe it to be true. அதுக்கப்புறமா தான் வந்து உட்கார்ந்து யோசிப்போம், we think about it, and later on we think, ஓ இது கரெக்டா இல்லையா அப்படின்றது you actually after believing you start thinking about it. It doesn't work. இப்போ வந்து நம்ம யோசிக்கும் போது it doesn't work because already brainல வந்து ஒரு neural networking ன்றது கிரியேட் ஆயிடுச்சு. Okay, this is a dangerous disease, this is what it is, இது இவ்வளவு நாளைக்கு இருக்கும், வேக்சின் சீக்கிரமா வராது, so அதனால வந்து நம்ம சஃபர் ஆகணும், next 2 years we'll have to live with COVID, whatever. So all these things we believe it to be true. We actually don't sit and get the facts right. So அந்த மாதிரி நடக்கும்.
அண்ட் நெக்ஸ்ட் இஸ் இன்னொரு பிலீஃப் சிஸ்டம் எப்படி ஃபார்ம் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, we hear something, ஒரு விஷயத்தை நீங்க கேக்குறீங்க, அதுக்கப்புறமா வந்து you have to sit and think about it. We just need to sit and think, oh okay, they are saying covid வந்து young people எல்லாம் affect பண்ணுது, சோ இதுவும் வந்து கொஞ்சம் டேஞ்சரஸ் தான், ரொம்பலாம் நம்ம வந்து அவ்வளவு அசால்ட்டாலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, அந்த யங் பர்சனுக்கு வந்து ஏதாவது கண்டிஷன் இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது, ரீசெண்டா எனக்கு தெரிஞ்ச ஒரு யங் டாக்டர், he actually died of covid. நீங்க பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா இந்த யங் டாக்டர் வந்து இறந்துட்டாரு, இந்த மாதிரி வந்து didn't have anything, இன்னும் சும்மா இது ஆஃப்டர் 60 தான் வருது, இம்யூனோ காம்ப்ரமைஸ் இருந்தா தான் வருது அப்படின்னு சொல்லி சும்மா சொல்றாங்க, இப்படி எல்லாம் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா என்னன்னு பார்த்தா அந்த யங் டாக்டர் இஸ் வெரி வெரி ஒபீஸ், இஸ் an obese person. நம்ம வந்து ஒபேசிட்டியை வந்து நம்ம நாட்டுல வந்து we don't consider it as a disease. ஒபேசிட்டி வந்து நான் கொஞ்சம் குண்டா இருக்கேன் அவ்வளவுதான். ஓகே, சோ திஸ் இஸ் நாட் a disease. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவிட்ன்றது வந்து it is affecting lot of people are obese. ஒபேசிட்டினால நமக்கு தெரியாமலே வந்து there are lot of things happening inside our body. இதனால பிபியும் இருக்கலாம், நம்ம பிபி எல்லாம் செக் பண்ண போறது இல்ல unless you do a master health checkup. உங்களுக்கு பிபி இருக்கா, இல்லைன்னா வந்து எந்த பிளட் வெசல்ல எந்த ரத்த குழாய்க்குள்ள வந்து கிளாட் இருக்கு, இதெல்லாமே எதுவுமே தெரியாது. நிறைய பேருக்கு ஒரு சைலண்ட் ஹார்ட் அட்டாக் எல்லாம் வரும், 34, 35 இந்த மாதிரி யங் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாம் ஹார்ட் அட்டாக் வரது நான் பாத்திருக்கேன். சோ இதெல்லாம் வந்து நமக்கு தெரியாமலே வந்து இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. பட் ஆனா ஒரு ஹார்ட் அட்டாக் வரும்போது பாவம் ஒரு யங் பேஷண்ட் இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதனால இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு we just brush it aside. அதே ஒரு கோவிட் வந்துச்சுன்னா எல்லா மீடியாலையும் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், அங்கே இங்க ஃபார்வர்டிங் த மெசேஜ் அண்ட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் இட் என்டர்ஸ் த பீப்புள்ஸ் ஹெட் அண்ட் வி ட்ரை நாட் டு அதை பத்தி அது என்ன ஃபேக்ட்ஸ்ன்றது நம்ம உட்காந்து யோசிக்க மாட்டோம். we just believe it, okay it has affected the young person, அவ்வளவுதான். so we don't vet it, அதுதான் சொல்றாங்க. and then அதுக்கப்புறமா we form, I mean this is the right way. we need to hear something, we need to sit and understand, okay this young patient actually was obese, அதனாலதான் வந்து அவருக்கு கோவிட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா ஒரு பிலீஃப் ஃபார்ம் பண்ணீங்கன்னா ஓகே. பட் இந்த பிலீஃப்ன்றது ஃபர்ஸ்டே வந்து அதுக்கப்புறமா if you sit and think, it's not going to change. so சேம் பிரின்சிபிள். நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க யாரோடாவது ஆர்கியூ பண்றதுக்கு முன்னாடி, ஜென்ரலா நம்ம ஆர்கியூமெண்ட்ஸ்க்கு காரணமே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா என்னோட பிலீஃப் சிஸ்டம். ஒரு விஷயம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல திஸ் இஸ் ரைட் பிகாஸ் ஐ பிலீவ் திஸ் இஸ் ஹவ் இட் ஷுட் பி. அதே வந்து நீங்க ஒரு நிமிஷம் வந்து இஃப் யூ ஜஸ்ட் டேக் ஒன் ஸ்டெப் பேக் அண்ட் இஃப் யூ ஆஸ்க் யுவர் செல்ஃப், எதனால வந்து நீ இந்த மாதிரி யோசிக்கிறேன், look at yourself as a third person. ஜெனரலா வந்து நம்ம டென்னிஸ் மேட்ச் எல்லாம் பார்க்கும்போது வந்து they say right, you have to watch the two players playing. அப்ப எது கரெக்ட் எது ராங்ன்றது நமக்கு தெரியும். you cannot be the player yourself, you have to be on the other side of the court, outside the court. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை வந்து when you actually, before you argue, before you form a belief, if you sit back and think and if you apply a dose of skepticism அப்படின்னு சொல்றாங்க. skepticismனா ஒவ்வொரு விஷயத்தை வந்து கிரிட்டிக்கலா யோசிக்கிறது, இது கரெக்டா இல்லையா, இதுக்கு இந்த விஷயம் is it right or wrong அப்படின்னு யோசிக்கிறது. it will definitely help us in long term. it has definitely helped me. I'm hoping it will help some of you as well if you try to apply this dose of skepticism. so social distancing வந்து மத்தவங்களோட social distancing பண்ணணும், it's important. most important thing is social distancing with your inner critique. நீங்க இன்னர் கிரிட்டிக் சொல்றத வந்து கேட்காதீங்க. so just have an awareness. உங்களுக்கு அந்த awareness கிடைச்சதுன்னா definitely you will maintain that social distancing. you won't hear to the inner voice which is giving you all kinds of negative thoughts. rather than that, rely on the inner guidance. that is very very important. so recognize and be aware அப்படின்னு சொல்றாங்க. அது இருக்கா இல்லையா, just அந்த awareness is important. next, stop saying I or me. அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, என்னால இது முடியாது, எனக்கு வந்து ரொம்ப டென்ஷனா இருக்கு, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கேன், அந்த மாதிரி வந்து எப்பவுமே நான் அந்த மாதிரி சொல்றதை விட look at it as a third person. instead of saying I, if you say தீபா you are stressed, இப்ப நான் ஸ்ட்ரெஸ்டா இருக்கும்போது இல்லைன்னா வந்து நான் ஏதாவது ஒரு கேஸ் பண்றேன் வச்சுக்கோங்களேன், ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து கேஸ் பண்ணும்போது அது சக்சஸ்ஃபுல்லா ஆகுமா இல்லையா, சில நேரத்துல வந்து நான் நினைக்கிற மாதிரி கேஸ் போகாது. அப்ப வந்து ஐயோ இது வந்து என்னால பண்ண முடியலையே அப்படின்னு நினைச்சா சரியாகாது. அப்ப வந்து what I tell myself is I say தீபா இது வந்து கரெக்டா பண்ண மாட்டேங்கிற, or you should do this, or you should try and do this. I talk to myself as a third person. when you look at yourself as a third person, it makes a lot of difference. rather than saying I, look at yourself as a third person to numb your inner voice. and so use second person language அப்படினு சொல்றோம், இல்லனா take your name, it really helps. so இதுதான் you can do it அப்படினு சொல்றதுக்கும் I cannot do it ன்னு சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. so we have to reprogram our inner critique. so coming to the stress management எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இந்த கான்செப்ட் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டா stress management ன்றது it's a very easy job. it's not difficult at all. I don't even have to tell you anything. it's all about, it's a mind game.
So at the moment it's only covid everywhere. எங்க பார்த்தாலும் இதுதான். In fact it has engulfed the whole world அப்படினு சொல்லலாம் நம்ம. So அதுல வந்து ஒரு ஈவென்ட்ன்றது இந்த கோவிட் ஒரு கரோனான்றது ஒரு ஈவென்ட். இட் மே பி காசிங் பிசிக்கல் பெயின்ன்றது நம்மளுக்கு அடிபட்டுச்சுன்னா ஒரு தலை வலிக்குது வச்சுக்கோங்களேன். we just say தலைவலி மட்டும்தான் இருக்கு. பட் எனக்கு தலை வலிக்குது எனக்கு உடம்புல அங்க வலிக்குது இங்க வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூ கிரியேட் த சஃபரிங். ஸோ பெயினுக்கும் சஃபரிங்க்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எங்க அப்பா இது பாக்குறாரா எனக்கு தெரியல, பார்த்தா வந்து எனக்கு கொண்டே போட்டுடுவாரு. பிகாஸ் ஹி ஹாஸ் காட் லாட் ஆஃப் பெயின். அவர் எப்பவுமே வந்து அவருக்கு பேக் பெயின் இருக்கும். சோ நீங்க பாத்தீங்கன்னா பேக் பெயின் வந்து ஒரு 10% மட்டும்தான். பட் ஆனா 90% வந்து எனக்கு முதுகுல வலிக்குது, என்னால அது பண்ண முடியல இது பண்ண முடியல, எனக்கு அங்க வலி இங்க வலி. அதுல வந்து 90% is a suffering that he creates inside himself. So life is only 10% of what happens to us அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. 90% வந்து நம்ம கிரியேட் பண்றதுதான். சோ இப்போ இந்த கோவிட் சிச்சுவேஷனும் பாத்தீங்கன்னா ஒரு 10% தான் கோவிட். அந்த 90% வந்து நம்ம அதை சுத்தி வந்து நம்ம கிரியேட் பண்ற தாட்ஸ் தான் காரணம். and that is what is giving us lot of stress. again ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எப்படின்னா ஏதாவது வந்து நம்ம தடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா that can cause lot of suffering. So try not to resist any thought. Stress happens when your mind resists, and that's what it is. So we have a choice. எல்லாருக்குமே வந்து we have the power and freedom. You have only two choices right now. ஒன்னு வந்து நான் சந்தோஷமா இருக்கணுமான்னு யோசிச்சுக்கோங்க, இன்னொன்னு வந்து நான் வரிடா இருந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கேன். There are only two choices and we need to make the choice as to what you want to do. So change is very constant அப்படினு சொல்றாங்க இல்லையா. even butterfly, from pupa it has to evolve and it has to become butterfly, and it is a constant thing. Change is the only thing which is very very constant in life. அதை வந்து நம்ம எம்ப்ரேஸ் பண்ணணும். அதை வந்து we have to accept the change. This is how it is. and சில விஷயங்கள் வந்து நம்மனால வந்து மாத்த முடியல அப்படின்னா we cannot change the things. We cannot change COVID. We cannot change the weather. We cannot change whatever is happening outside of us. You cannot change your wife. You cannot change your husband. You cannot change a lot of things. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து how we respond to that, how we respond to a change will make the change in your life. So most of the times rather than sitting and cribbing, rather than sitting and saying என்னால இந்த மாதிரி இருக்காரு, அவர் இப்படி பண்றாரு, இவர் இப்படி, அந்த மாதிரி இருக்கிறத விட if you actually respond in a different way, that is very important. So change the way you look at things, and the things you look at begin to change அப்படின்னு சொல்றாங்க. So this is a small video. உங்களுக்கு போர் அடிக்குதுன்னா I just thought I'll put this. This is how my life is right now. என்னோட current life வந்து corona life வந்து இப்படிதான் இருக்கு. So this is a short video. ஒரு so that is what is. நான் எதுக்காக அந்த வீடியோ போட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நானும் வந்து ஒரு இந்த கொரோனா டைம்ல வந்து ஒரு 10 days or 15 days ஹாஸ்பிட்டல் போகல. பிகாஸ் at that time they were strict lockdown and they said don't come. so அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து இந்த நிறைய வேலைங்கெல்லாம் பண்ணும்போது வந்து என்னடா லைஃப் வேற மாதிரி போயிட்டு இருக்கே, மெய்டும் கிடையாது, இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் வந்து how can I make it a little humorous. இப்ப நான் பண்ற ஒவ்வொரு வேலை வந்து ஏதாவது ஒரு வீடியோ மாதிரி பண்ணி லெட்ஸ் பிரிங் இன் ஹியூமர் எலிமெண்ட் இன்டு திஸ் so that I enjoy what I'm doing அப்படின்னு நினைக்கும் போது நான் ஆக்சுவலா ஒரு வீடியோ எடுக்கும்போது வந்து ஒவ்வொரு விஷயம் வந்து நான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். So what I mean to say is அந்த சிச்சுவேஷன் அன்றது நம்ம மாத்த முடியாது. But how I react to that or how we respond to that can definitely be changed. So it's all about attitude in our lives. As I said, life அன்றது ஒரு 10% தாங்க, and 90% is how you react to it. So just change the way. Now just answer my question. Is COVID a bad disease? இப்போ எல்லாரும் சொல்றது yeah it can be bad because Russia, Italy, Brazil, China இந்த மாதிரி countries எல்லாம் வந்து ரொம்ப மோசமா எல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். Is it a bad disease? அப்படியே நீங்க பார்க்கும்போது
I would probably again answer your questions. Yeah, it has killed people. It has killed young people too. This is what you hear in the media. Mediaல வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். But நீங்க பாத்தீங்கன்னா கொரோனால வந்து as I said 85% of the patients வந்து mild symptoms தான் இருக்கும். லேசா ஒரு சளி, இரும்பல், இல்லனா வந்து ஃபீவர், காய்ச்சல் அந்த மாதிரி மட்டும் தான் இருக்கு. 10% of the people மட்டும் அவங்களுக்கு வந்து மைல்டா ஆக்சிஜன் சப்போர்ட் தேவைப்படுது. 5% of the people மட்டும் தான் வந்து அவங்களுக்கு வந்து வென்டிலேட்டர் சப்போர்ட்னா ஐசியூ சப்போர்ட் தேவைப்படுது. சோ நீங்க பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் 100 people அந்த 5% மட்டும் தான் வந்து they are becoming critically ill. அந்த 5% வந்து பாத்தீங்கன்னா most of them they have got cancer, இல்லனா டயபிட்டிஸ் இருக்கலாம், இல்லனா ஹைப்பர்டென்ஷன் ஆர் கிட்னி ப்ராப்ளம்ஸ், இம்யூனிட்டி கம்மியா இருக்கிறவங்க, சில யங் பேஷண்ட்ஸ் ஆர் ஒபீஸ், ஒண்ணுமே இல்லாதது சில பேஷண்ட்ஸும் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் ஐ really want to be skeptical here. ஒண்ணுமே இல்லாத ஒரு பேஷண்ட் வந்து இறந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து நம்ம செக்அப் எல்லாம் பண்ண போறது இல்ல. திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து நம்ம கொஸ்டின் பண்ண மாட்டோம். பட் இந்த கோவிட் வரும்போது மட்டும் யூ கைண்ட் ஆஃப் லேபிள் இட் as it can affect young people. அதுக்காக நம்ம வந்து ஹார்ட் அட்டாக் can affect young people அப்படின்னு நம்ம சொல்றது இல்லை இல்லையா? So you have to become skeptical. Generally 85% is getting affected, remaining 5% are critical. So it's not killing everybody. So please don't worry and don't panic. It is spreading fast அப்படின்னு சொல்றாங்க. Yes, it has to spread fast. There is something called as R0 அப்படின்னு சொல்லி சொல்றோம் கோவிட்ல வந்து. சோ ஒரு பர்சன் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சளி, இந்த கரோனான்றது வந்து இந்த வைரஸ் வந்து ரொம்ப நாளாவே இருக்கு. இட்ஸ் நாட் a new thing. பட் இது வந்து சாதாரணமா நமக்கு வர்ற ஃப்ளூ வந்து கரோனானால வரும். சோ one person can maybe infect ஒரு 2 people or 3 people. இந்த கோவிட்ல இந்த COVID-19க்கும் நார்மலா இருக்கிற கரோனாக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மியூட்டேட் ஆயிருக்கு. மியூட்டேட்னா ஏதோ ஒரு மாற்றம் இந்த வைரஸ்க்குள்ள. இட் ஹஸ் ஆக்சுவலி மியூட்டேட்டட் ஆர் இட் ஹஸ் சேஞ்ச்ட். சோ இந்த சேஞ்ச்னால என்ன இருக்கு அப்படின்னா இந்த ஒரு வைரஸ் வந்து இட் இஸ் ஆக்சுவலி இன்ஃபெக்டிங் சம் 6 or 7 people at the same time. சோ அதனால வந்து நம்ம இந்தியால இல்லைன்னா எங்க பார்த்தாலும் வந்து எட் அ டைம் இத்தனை பேரை வந்து அகாமடேட் பண்றதுக்கு வந்து நம்ம ஹெல்த் கேர் சிஸ்டம்ல வந்து ரிசோர்சஸ் கிடையாது. சோ எதனால கவர்மெண்ட் இஸ் பேனிக்கிங், எதனால எவ்ரிபடி இஸ் பேனிக்கிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இத்தனை பேருக்கு வந்து எப்படி பெட்ஸ் கிரியேட் பண்றது. எட் அ டைம் நம்ம ஃப்ளூலியும் வந்து இந்த மாதிரி பார்க்க மாட்டோம். சோ பீப்புள் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் நாட் the severity of the disease. இது வந்து ரொம்ப மோசமான கண்டிஷன் அந்த மாதிரி கிடையாது. பட் at a time many people are getting infected. அந்த இன்ஃபெக்ட் ஆன people வந்து ஒரு 5% might require ventilator. அந்த அளவுக்கு கூட வந்து நமக்கு வந்து வென்டிலேட்டர்ஸ் எல்லாம் கிடையாது நம்ம கண்ட்ரில or any country for that matter. So the healthcare system is unable to cope with the demands. That is a problem. Millions are affected. Yes, millions are affected. But இதை விட many more millions were affected with other diseases. அதை பத்தி நம்ம யோசிக்க மாட்டோம். எதனால வந்து millions are affected இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரியுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா when there was Ebola virus or when the other conditions were there, like let's take even TB டிடெக்ட் பண்ண அந்த எரா, அந்த டைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மீடியா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு மீடியா கிடையாது. நியூஸ் ஆர் த மீடியா இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் I would say 60 to 70% of the hype. Rest obviously it is the illness itself. But இந்த மாதிரி ஒரு illness வந்து hype பண்றதுக்கு காரணமே வந்து these are all the forwards or the infodemic அப்படின்னு சொல்றோம். This is not a pandemic. It's an infodemic. So everybody knows about COVID. காலையில பார்த்தா வாட்ஸ்அப்ல வந்து ஏகப்பட்ட மெசேஜஸ் இருக்கும் இந்த forwards. And lot of it is actually they're not facts. It's a misinformation about COVID. And government and WHO says wear mask. I really want to say here நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த துணி மாஸ்க் எல்லாம் போட்டிருக்காங்க. இந்த துணி மாஸ்க்ல வந்து எந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சாதாரணமா வந்து நீங்க ஒரு grocery ஸ்டோர் போறீங்க, அந்த மாதிரி இடத்துல போறீங்க அப்படின்னா சப்போஸ் இஃப் யூ கம் இன் கான்டாக்ட் வித் கோவிட் பர்சன், ஒருத்தருக்கு ஒரு ஏசிம்டமேட்டிக் பர்சனை நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா கிளாத் மாஸ்க் மே நாட் கிவ் யூ 100% protection. இந்த துணி மாஸ்க்லயும் வந்து there should be 3 layers. According to WHO there should be 3 layers with a filter in between. பாதி பேர் வந்து பேசும்போது நான் பாத்துட்டு இருக்கேன் மாஸ்க கீழே இது பண்ணிட்டு they just talk with the mask down. நம்ம போடுற பர்பஸே மாஸ்கோட பர்பஸ் வந்து when you talk you are spilling the droplets. அதனாலதான் வந்து மாஸ்க் போடுறோம். பட் பீப்புள் ஆர் ஆக்சுவலி யூசிங் இட். ஸோ யாரோ போட சொல்லியிருக்காங்க மாஸ்க் போடுறோம் அவ்வளவுதான். பட் ஆக்சுவலி எதனால போடணும் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு கிடைச்சது அப்படின்னா யூ ஆர் ஆக்சுவலி யூஸ் இட் ப்ராப்பர்லி. இந்த மாதிரி ஈஸியா வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வி அண்டர்ஸ்டாண்ட் வை வி ஷுட் வேர் எ மாஸ்க், எந்த மாதிரி போடணும், எதுக்காக போடுறோம் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பெஸ்ட் இஸ் a surgical mask. இல்லைன்னா நீங்க கிளாத் மாஸ்க்கும் போடலாம். But maintain social distancing if you wear a cloth mask. இல்லனா வந்து ரொம்ப இரும்புறவங்க பக்கத்துல அந்த மாதிரி எல்லாம் போய் நின்னீங்கன்னா அந்த cloth mask is not going to offer you protection. So it's very important you understand that. And hand hygiene obviously you have to follow that. Social distancing is a must.
அப்படி நீங்க கேட்டீங்கன்னா எஸ் இட் இஸ் அ மஸ்ட். அண்ட் இந்த விஷயத்துல வந்து ஒரு few people ask me இப்பெல்லாம் வந்து எக்ஸசைஸ் வெளியில இந்த மாதிரி வாக் பண்ணலாமா, பிரிஸ்க் வாக்கிங் ஆர் ஜாகிங் ஆர் இஸ் இட் ஓகே? ஏன்னா WHO வந்து ஏரோசால் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்றாங்க. ஏரோசால் அப்படின்னா ஏர்ல வந்து இருக்கு கோவிட் அப்படின்னு சொல்லி. இதுக்கு முன்னாடி டிராப்லெட் அப்படின்னு சொன்னாங்க. டிராப்லெட் அப்படின்னா நான் பேசும்போது என்னோட டிராப்ஸ் வந்து மத்தவங்களுக்கு போய் படுறது, அதனால இன்ஃபெக்ட் ஆகுறது. ஏரோசால் ஸ்ப்ரெட்ன்றது ஏர்லயே வந்து கரோனா இருக்கு அப்படின்னு சொல்லி WHO is saying. But there is no strong evidence. அது வந்து பாத்தீங்கன்னா closed areas இல்லனா வந்து எந்த மாதிரினா you go to a temple or you go to any closed space, crowded areas, crowded supermarkets, அந்த மாதிரி எல்லாம் போகும்போது வந்து the risk of aerosol spread may be there. But open areasல வந்து aerosol spread அதிகமா கிடையாது. So நீங்க தாராளமா வந்து you can go for a jog if that is what keeps your mind fresh. Please go ahead and do that. It is absolutely okay to do that. And please don't wear mask என்றாங்க. நிறைய பேர் மாஸ்க் போட்டு ஓடுறது நான் பார்த்திருக்கேன். You need not do that. Unless நம்ம பக்கத்துல யாரோ வந்து நம்ம முகத்துல இரும்புனாதான் வந்து you will get it. But otherwise when you are running, nobody is going to come next to you and cough it on your face. So you don't have to worry about that. Now, why is this corona influencing more than it should அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா I told you already. இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு நியூஸ், corona continues to peak. காலையில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நியூஸ் இருக்கும். இல்லனா 36-year-old dies in Tamil Nadu, youngest to have died of COVID-19 in state. இல்லனா UK woman 21 with no health issues dies from COVID-19 families. இது ரொம்ப தேவையா நமக்கு? இந்த நியூஸே நமக்கு தேவையில்லை. தேவையில்லாத ஒரு நியூஸ் எல்லாம் நம்ம படிச்சிட்டு இருக்கோம். காலையில இருந்தா we just do all this. 17-year-old dies of COVID-19 in Chennai. MLA positive. Illana Amitabh Bachchan surrenders himself to God as he gets as he gets treated for COVID-19. In the mari or news when sometimes I sit and think, actually I don't need all this information. What am I going to get by reading this? I'm not going to get anything. I'm not going to control the situation. Rather than that, nama mind la vandu nama stress da increase agudhu. So daiva senji please don't read any news or don't watch news channels about COVID. Don't forward anything. யாராவது டிபி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? டிபி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இன்சிடென்ஸ் ஆஃப் டிபி இஸ் about 2.69 million cases in 2018. கோவிட விட அதிகமா இருக்கு. பட் இத பத்தி நம்ம வந்து யோசிக்க மாட்டோம். டிபி எத்தனை பேர் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிபி வந்து at a time கோவிட் மாதிரி பரவாது. இட்ஸ் லைக் it gradually happens over a period of time. அதுதான் flatten the curve அப்படின்னு சொல்றது. கோவிட வந்து what they're trying to do is they're trying to flatten the curve. கோவிட்ன்றது இருக்கும், but they're trying to flatten the curve. சடனா பீக்ல போகாம you have to make sure that it is spread over the years. That is what they're trying to do. And Ebola virus, இதுல வந்து பாத்தீங்கன்னா 25 and 90% of those, it killed actually 25 to 90% of the people with an average of 50%. 50% died of Ebola. Ebola பத்தி யாருமே பேச மாட்டோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா again WhatsApp, social media, it was not very famous at that time. So COVID famous ஆகிறதுக்கு காரணமே வந்து இந்த மீடியா தான். So change your thoughts if you can. So again thoughts வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னும் போது நிறைய பேர் வந்து again people ask me தாட்ன்றது ஒண்ணு இருக்கா? நிறைய பேர் சொல்றது ஈஸி, ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டம். நானும் வந்து ஏதாவது Facebookல அங்க ஏதாவது ஒரு மெசேஜ் போட்டா எல்லாமே சொல்லுவாங்க, நீங்க எல்லாம் உட்கார்ந்து ப்ரீச் பண்றீங்க பட் நீங்க ஃபாலோ பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. Yes, நான் ப்ரீச் பண்றேன், but at the same time I try to follow. There is nothing wrong in trying to follow. I'm not saying I'm a saint, நான் புத்தா கிடையாது. But at the same time we can at least follow certain things. ஏதாவது ஒன்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாதான் வந்து அது உண்மையா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியும். For example, தாட்ன்றது உண்மையா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது one thing I want to say is நம்ம எல்லாமே வந்து இந்த ரேடியோ வேவ்ஸ்ன்றது எல்லாருக்குமே தெரியும். How is radio running? You're not seeing the radio waves with your eyes. அதே மாதிரி வைஃபை, you're not seeing the Wi-Fi signal with your eyes, but there is evidence. ஒரு ரேடியோ இருக்கு, வைஃபை வந்து இன்டர்நெட் ஒர்க் ஆகுது. அதே மாதிரி கையில இருக்கிற நம்ம எக்ஸ்ரேஸும் அதே மாதிரி தான். நம்ம கண்ணுக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாம we know, but you can see the hands. So there is evidence. So எல்லாத்துக்குமே வந்து நம்ம எவிடன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். தாட் இருக்கா இல்லையா அப்படின்றதுக்கு நமக்கு ஒரு எவிடன்ஸ் வேணும். எவிடன்ஸ் இருந்தாதான் வந்து நம்ம நம்புவோம். பட் இல்லைன்னா we are not in a position to trust or believe that. So இதுக்கு வந்து மசாரு எமோட்டோ அப்படின்ற ஒரு ஜாப்பனீஸ் ஆத்தர் வந்து ஒரு சின்னதா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காரு. தண்ணி மேல, வாட்டர் மேல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காரு. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பெரிமெண்ட் and it actually changed my life. So உங்களுக்கும் வந்து இது கொஞ்சம் it might change some of your lives as well if you just listen to this. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா நிறைய வாட்டர் கிறிஸ்டல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு he has experimented, he has looked at it under the microscope. இந்த ஷிமாண்டோ ரிவர் அப்படின்ற ஒரு ரிவருக்குள்ள இருக்கிற ஒரு வாட்டர் கிறிஸ்டல்ல வந்து மைக்ரோஸ்கோப் குள்ள பார்க்கும்போது இந்த மாதிரி இருந்துச்சு. அழகா ஒரு டைமண்ட் மாதிரி இருக்கு. ஓகேங்களா? this is a very clean water.
அந்த கிளீன் வாட்டர்ல இருக்கிற ஒரு வாட்டர் கிறிஸ்டல் எடுத்து பார்த்திருக்காரு. அதே மாதிரி இன்னொரு கிளேஷியர் வாட்டர் நியூசிலாந்துல வந்து எடுக்கும்போது the water crystal look like this. And this is Lourdes fountain in France. இந்த மாதிரி ஒரு அழகா இருக்கு. But a polluted waterல வந்து பாத்தீங்கன்னா crystal form ஆகல. When you looked into the microscope, it didn't form a crystal at all. It looked like this. So polluted river was compared to clean stream. ரெண்டுத்துக்கும் வந்து வித்தியாசம் இருக்கு பாருங்க. So this is the clean stream. This is a polluted water. எதனால நான் இது சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாடியில வந்து 70% of our body, human body is made of, is composed of water. So இந்த தாட்ல வந்து எப்படி வாட்டர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹீலிங் மியூசிக் கேட்கும் போது வந்து வாட்டர் கிறிஸ்டல்ஸோட ஷேப் வந்து இந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஒரு ஹீலிங் மியூசிக்கை வந்து ஒரு ஹெவி மெட்டல் மியூசிக்கோட கம்பேர் பண்ணும்போது வந்து இந்த டமால் டிமால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மியூசிக் பிளே பண்ணுவாங்க இல்லையா, ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும். அந்த மாதிரி மியூசிக் கேட்கும் போதும் ஒரு ஹீலிங் மியூசிக் கேட்கும் போதும் வந்து சூதிங் மியூசிக் அண்ட் சம் இரிட்டேட்டிங் மியூசிக் நீங்க வந்து கேட்கும் போது வந்து there is a difference in the water crystals as well. இதுக்கு முன்னாடி அழகா வாசிச்சிருக்காங்க. When we actually listen to those people playing those instruments, it was actually soothing for us. It was actually really nice. So இந்த மாதிரி அதனால தான் சொல்றாங்க ரிலாக்ஸேஷனுக்காக வந்து மியூசிக் கேளுங்க, you feel good. எதனால அப்படின்னா நம்ம பாடியில வந்து there is a lot of 70% is water. So definitely it affects our body as well. So சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு கிளாஸ்ல வந்து அவர் வாட்டர் ஃபில் பண்ணிட்டு he actually said thank you in front of water. இது நான் சொல்றது கொஞ்சம் மென்டலா இருக்கலாம், பட் ஆக்சுவலி இட் இஸ் ட்ரூ. சோ இந்த கிளாஸ் கிறிஸ்டல் இந்த வாட்டர் கிறிஸ்டல்ஸ் வந்து ஷேப் வந்து இந்த மாதிரி இருக்கு. தேங்க்யூ என்ற வேர்ட் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஷேப் இருக்கு. அதே வந்து லவ் அண்ட் அப்ரிசியேஷன் யூஸ் பண்ணும்போது கிறிஸ்டலோட ஷேப் இந்த மாதிரி இருக்கு. அண்ட் பிஃபோர் ஆஃபரிங் இந்த நம்ம சாமியை கும்பிடுறதுக்கு முன்னாடி நம்ம தீர்த்தம் அதெல்லாம் வைக்கிறோம், தண்ணி வச்சு நம்ம வந்து ஆக்சுவலி ப்ரே பண்ணும்போது ப்ரேயருக்கு முன்னாடி வந்து வாட்டர் இந்த மாதிரி இருக்கு. பிரேயர் பண்ணதுக்கு அப்புறமா வாட்டரோட கிறிஸ்டல் வந்து ஷேப் இந்த மாதிரி இருக்கு. சோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிரேயர் பாத்தீங்கன்னா it has changed the shape. சோ இதுதான் சொல்றாங்களா என்னன்னு தெரியல, I don't know, but you offer to God and then ஒரு தீர்த்தமா நம்ம கையில குடுக்குறாங்க, நம்ம குடிக்கிறோம், ஒரு நல்லது நினைச்சு குடிக்கிறோம், it actually does good to you. So water has got a significant effect. So water என்றது it is more than a physical substance. அதனால தான் என்ன சொல்றாங்கன்னா நம்ம நினைக்கிற ஒவ்வொரு தாட் வந்து first it has to leave our body and it has to reach the other person. So இந்த ஸ்ட்ரெஸ்னால வந்து இந்த ஆங்கர்னால or ஸ்ட்ரெஸ்னால it deforms the water crystals inside your body. And because the water crystals are deformed, your body is susceptible to lot of diseases. நமக்கு வர எல்லா வியாதிங்க கேன்சர்ல இருந்து எல்லாமே it is because of our thoughts. So if we change the thought, we can change everything. So that is what it is. So sila do's and don'ts and then I finish it, maybe another 2 minutes. So stop watching news is what I would say. Second thing, கேளுங்க அவர் சொல்றது வந்து you may wish to follow certain things he says. Stop forwarding news without understanding facts. நமக்கு வர்ற ஒவ்வொரு நியூஸ் வந்து நம்ம ஃபார்வர்ட் பண்ணணும்னு அவசியமே இல்ல. So please understand, இந்த மாதிரி ஒரு fake news வந்து நம்ம ஃபார்வர்ட் பண்றதுனால lot of people are getting into this misbelief, நிறைய false beliefs. அதனால வந்து fear is gripping this world more than the corona. It is the fear which is engulfing this world. And stop forwarding it. Overthinking vandam. So when you sit and understand that there is an inner critique inside you, silence the inner critique inside you. Stop asking why me. Most of the times நமக்கு வந்து நம்ம லைஃப்ல ஏதாவது ஒன்று நடக்கும்போது வந்து ஏன் என் கடவுள் என்ன மட்டும் இந்த மாதிரி சோதிக்கிறாரு, எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு கஷ்டம் எதுக்கு அப்படின்னு நினைச்சா we are not going to get anything out of it. Yes, there is COVID. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்றது நம்ம யோசிக்கணும். So what next is what you should think in any situation, rather than sitting and thinking why me. Please understand, try and find a solution and ask yourself what next. இப்போ என்ன பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சா it is better. So think positive. Even if the entire world is thinking negative, you can be that one person who can make a difference to this world. So think positive. And I follow my passion. So hospital time கிடைக்கும் போது இந்த மாதிரி வந்து we sit and dance, we do things that we enjoy. So இந்த மாதிரி பண்ணும்போது வந்து it actually takes that stress away. So this is what we do. And again எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து நான் டான்ஸ் பண்ணுவேன். So this is again me. இது என்னோட அம்மா. So I tried dance with her and make her dance. And the stress என்றது டெஃபினட்டா குறையும். So be sensible and be responsible. Mask வந்து கரெக்டா போடுங்க. Not like this, showing your nose, and don't take it out. And maybe something like this will definitely help all of us.
இது வந்து ஃப்ளூ பேண்டமிக், ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படின்னு சொல்றோம். 1918 வந்து இந்த பேண்டமிக் வந்திருக்கு. இதுல வந்து பல பேர் வந்து இறந்திருக்காங்க. 50 மில்லியன் பீப்புள் died, but we got over that. இன்னும் அந்த பேண்டமிக் எஃபெக்ட்ல நம்ம இல்ல. So we just got over that. And tsunami and floods, 2015 floods, polio, எல்லாமே நம்மளால வந்து eradicate பண்ண முடிஞ்சது, and we got over that phase. So definitely we can get over COVID also. So இந்த மாதிரி voices இருக்கும்போது first thing is, will I get infected அப்படின்னு நினைக்கும்போது I don't think you will get infected. Why don't you change that voice, அந்த inner voice வந்து மாத்துங்க, rather than saying I might get infected or my family might get infected அப்படின்னு நினைக்காம indulge in exercises. You won't get infected if you build your immunity. If you build it strong, you're not going to get infected. எனக்கு கண்டிப்பா வராது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. The next thing is get good sleep. It's very important that you have very good sleep. Sleep நல்லா தூங்கறதுனால வந்து நம்ம பாடியில immunity வந்து பூஸ்ட் ஆகும். இது நான் சும்மா சொல்லணும்ன்றதுக்காக சொல்லல. It is a research proven fact. If you need good sleep, so that your nightல தான் வந்து அந்த T cells ன்றது activation நடக்கும். தூங்கும் போது தான் வந்து இந்த T cells ன்றது பாடியில defensive cells. So it is important that you have good sleep. And next is physical exercise. இத பத்தி I don't have to say, உங்க எல்லாருக்குமே தெரியும். But somewhere on the inner critique comes into play and it says no, it's okay, நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு you keep delaying it. Exercise நாலயும் வந்து பாடியில வந்து immunity boost ஆகும். It's a different, இது பத்தி நான் I can talk all day, so I don't want to take your time as to why exercises improves immunity அப்படின்றது I'll talk to you all later. Balanced diet. நிறைய பேர் வந்து கோவிட் டைம்ல என்ன சாப்பிடணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. Obviously, other than the balanced diet, vitamin C is very very important. Vitamin C வந்து நீங்க உங்களுக்கு வந்து இந்த சாப்பாடுலயும் கிடைக்கும், பட் சாப்பாடுல வந்து தேவையான அளவுக்கு வந்து உங்களுக்கு விட்டமின் சி கிடைக்காது, பிகாஸ் யூ நீட் டு ஈட் ஹியூஜ் குவான்டிட்டி. ஸோ அதுக்கு வந்து விட்டமின் சி வந்து விட்டாவேர் அப்படின்ற ஒரு டேப்லெட்ல வந்து பாத்தீங்கன்னா 500 milligrams of vitamin C is important every day for you all. But அதே மாதிரி ஜிங்க்கும் நம்ம பாடியில தேவை. ஜிங்க் வந்து 50 mg of zinc ஆவது நீங்க எடுக்கணும். ஸோ விட்டமின் சி, ஜிங்க் அண்ட் விட்டமின் டி. விட்டமின் டி வந்து உங்களுக்கு சன்லைட்ல கிடைக்கும். இது மூணுமே வந்து பாடிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு வந்து டயட்ல வந்து இதெல்லாம் இன்க்ளூட் பண்ண முடியல அப்படின்னா ப்ளீஸ் டேக் சப்ளிமெண்ட்ஸ். ஐம் நாட் a big fan of supplements, பட் ஆனா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வந்து தேவையான அளவுக்கு நமக்கு நியூட்ரிஷன் இல்லை அப்படின்னா இட் இஸ் பெட்டர் யூ டேக் தீஸ் திங்ஸ். And obviously face mask, social distancing, hand washing is very very important. And how long to stay at home? எல்லாருமே இதுதான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த லாக்டவுன் ஒரு எவ்வளவு நாளைக்கு இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைச்சா just imagine, at least be happy that you are at home. We have a home to live. Floods time எல்லாம் வந்து வீடும் கிடையாது, நிறைய பேர் வெளியில போய் தங்கி இருந்தாங்க. And at least we are not like this. We have at least a home to live. So convert your negative thought into a positive thought. And it is difficult to manage family. அது அந்த மாதிரி ஒரு தாட்டும் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. Just be happy that you're getting some time to spend with your family. நான் என் பையனை வச்சுட்டு I make him do certain things because they say you have to train a boy child especially. நாளைக்கு வந்து அவன் சமைக்க மாட்டான்னு சொல்லக்கூடாது. அதனால வந்து I am making sure that he learns how to do cooking and how to bake cakes. அந்த மாதிரி எல்லாம் வந்து கத்து கொடுங்க. Make sure that you do that. Nobody understands me or helps me. இது ஒரு நம்ம செல்ஃப் பிட்டி. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே மோசமானது வந்து இந்த செல்ஃப் பிட்டி தான். என்னை யாரையும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, nobody is trying to help me, அந்த மாதிரி இருக்கும்போது வந்து ப்ளீஸ் டேக் அ சில் பில். இட்ஸ் ஓகே. nobody need not understand us. எல்லாமே நம்மள புரிஞ்சுக்கணும்னு அப்படின்னு அவசியம் இல்லை. இட்ஸ் ஓகே அண்ட் ப்ளீஸ் டேக் அ சில் பில் if that's the case. And எல்லா ரிசோர்ஸஸும் இட்ஸ் கெட்டிங் எக்ஸாஸ்டட். எல்லாமே முடிய போகுது. எஸ்பெஷலி when it comes to இந்த மாதிரி people are flocking to Tasmac shop. இந்த மாதிரி ஸ்டோர் பண்றதை விட you can actually do in the kitchen. Sorry, it's gone behind, but இந்த மாதிரி கொரியாண்டர் இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அழிஞ்சு போற மாதிரி what do you call ஒரு மாதிரி ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா you can actually freeze all those things. You can freeze your fruits and you can actually use them later. So that's what you can do. And situation is going out of control அப்படின்ற ஒரு தாட்டும் நமக்கு இருக்கு. So when you can't control what's happening outside of you, challenge yourself to control the way you respond to what's happening. என்ன நடக்குது அப்படின்றது பார்த்து நீங்க உங்களோட தாட்ஸை வந்து மாத்திக்கோங்க. Challenge to control the way you think about the situation. So this too shall pass. இதுவும் கடந்து போகும் அப்படின்றது. This is the reason why we say when things are bad, it won't always be this way. When things are good, அப்பவும் வந்து அதே மாதிரி இருக்காது. So it's constantly changing. We need to embrace both the situations. So will this pandemic end அப்படினு சொல்லி நீங்க கேட்டிங்கனா that was my very first slide. Yes, it will. And this will pass. So release na in the cage and in the birds காட்டுறது வந்து you have to release your mind. Our mind is kind of entrapped into something. So on the inner critique வந்து just release it out of your mind
and just embrace the inner guidance and be free and just be happy. If I have time, I just want to show one slide about what I do. நீங்க interventional radiologist அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்கீங்க, but I'm sure most of you may not know what an interventional radiologist does. Prabhu sir or Selva sir, can I? Please. Yeah. Okay. So my profession என்ன நீங்க பாத்தீங்கன்னா, it's interventional radiology அப்படின்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும், வாயிலேயே வந்து நுழையாது அந்த வார்த்தை வந்து. So this is like a cardiologist. ஒரு கார்டியாலஜிஸ்ட் வந்து இதயத்துக்குள்ள வந்து ஏதாவது ஒரு அடப்பு இருந்துச்சுன்னா அந்த ரத்த குழாய்க்குள்ள வந்து ஒரு சின்னதா ஒரு டியூப் போட்டு அந்த அடப்பை வந்து கிளியர் பண்றாங்க. ஸோ கார்டியாலஜிஸ்ட் வந்து இதயத்தை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. மத்த பாடியில இருக்கிற மத்த பார்ட்ஸ், லிவர், யூட்ரஸ், அப்புறமா கிட்னிஸ், இந்த மாதிரி கல்லீரல், இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி இதெல்லாமே வந்து இன்டர்வென்ஷன் ரேடியாலஜிஸ்ட் தான் வந்து பண்றாங்க. நான் பண்ற நிறைய விஷயத்துல ஒரு சின்ன விஷயம் வந்து இதுங்க. திஸ் இஸ் கர்ப்பப்பையில வந்து யாருக்காவது கட்டி இருக்கு அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இந்த பீரியட்ஸ் ஹெவியா ஆகுறது, இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி வயிற்றுல அடி வயிற்றுல வந்து வலிக்கிறது, சில பேருக்கு வந்து குழந்தை பிறக்காம இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல வந்து ஜென்ரலா வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூட்ரஸ் எடுத்துடணும், இல்லைன்னா வந்து அந்த கட்டியை வந்து சர்ஜரி பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாம வந்து எப்படி வந்து ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஒரு கார்டியாலஜிஸ்ட் வந்து இதயத்துக்குள்ள போய் அந்த ரத்த குழாய் மூலியமா வந்து அடப்பை கிளியர் பண்றாங்களோ அதே மாதிரிதான் நாங்களும் வந்து அந்த ரத்த குழாய்க்குள்ள வந்து போயிட்டு அந்த அடப்பை வந்து கிளியர் என்ன சொல்றது, அந்த பிளட் ஃப்ளோ வந்து ஸ்டாப் பண்றோம், அந்த ரத்தோட்டத்தை வந்து தடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு டியூப் போட்டு அந்த கட்டிக்கு இருக்கிற ரத்தோட்டத்தை வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்றது, அதுதான் நாங்க பண்ற வேலை. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க காலையில வந்து ஈவினிங் போயிடலாம், மேக்ஸிமம் ஒன் டே யூ மைட் ஹேவ் டு ஸ்டே. இது பேரு ஃபைப்ராய்டு எம்பலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அந்த ரத்த குழாய்க்குள்ள நாங்க இன்ஜெக்ட் பண்ற மெடிசின். இந்த மெடிசின்னால வந்து பிளட் ஃப்ளோ வந்து அந்த கட்டிக்கு கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகும். அந்த கட்டி வந்து ஒரு 3 மாசத்துல வந்து கம்ப்ளீட்டா சுருங்கிடும். So this is the technique that we do. It's a non-surgical technique. சர்ஜரி இல்லாம யூட்ரஸ் எடுக்காம வந்து யூட்ரஸை காப்பாத்தணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, why should you put the uterus in the bucket? You don't have to do that. So இது பேரு ஃபைப்ராய்டு எம்பலைசேஷன். அதே மாதிரி கால்ல வந்து நிறைய பேருக்கு வந்து நரம்பு சுத்தி இருக்கும், ரொம்ப நிக்கிறதுனாலயோ இல்லைன்னா வந்து சில பேருக்கு வந்து ஒரு ரீசனும் இருக்காது, இந்த நரம்பு சுத்தி இருக்கிறதுனால கால் வலிக்கும். பட் நிறைய பேர் வந்து டாக்டர் பார்க்க போக மாட்டாங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்ஜரி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பயத்துல வந்து நம்ம டாக்டர் பார்க்க போக மாட்டோம். சர்ஜரி இல்லாம வந்து லேசர் மூலியமா வந்து இந்த கண்டிஷனை வந்து கம்ப்ளீட்டா வந்து நம்ம சரிப்படுத்தலாம். திஸ் இஸ் கால்ட் அஸ் வேரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் மெடிக்கல் டெர்மினாலஜில. இந்த வேரிகோஸ் வெயின்ஸ்க்கு வந்து சர்ஜரி இல்லாம வந்து லேசர் மூலியமா வந்து we can actually treat this condition. So this is what it is, and I think I'm done. Thank you so much. Thank you, doctor. Thank you so much, Dr. Deepashri, for such an inspiring speech. Mind எப்படி டேம் பண்ணணும், தாட்ஸை எப்படி நம்ம ஃபோக்கஸ்டா வைக்கணும், அண்ட் செல்ஃப் ரியலைசேஷன் நம்மளுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட், ஃபியர் இருந்தா அதை எப்படி அக்செப்ட் பண்ணிட்டு அதை ஃபேஸ் பண்ணணுங்கிற தைரியத்தை எப்படி கொண்டு வரணும், கரண்ட் பேண்டமிக் சிச்சுவேஷனை எவ்வளோ அழகா ஹேண்டில் பண்ணணும், கொரோனாங்கிறது எப்படிப்பட்ட விஷயங்கிறது, இவ்வளோ விஷயங்களையும் அழகா 1/2 மணி நேரத்துல எங்க எல்லாருக்கும் நீங்க சொல்லிருக்கீங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் ஃபார் பீயிங் அன் ஐ ஓப்பனர். தேங்க்யூ. Thank you so much. Thank you. And நம்மளோட ஃபேமிலி மீட்ல ஆக்சுவலா நான் நோட் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நம்மளோட ஃபேமிலில நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. சே டாக்டர் சமீர் பாஷா, டாக்டர் ஷகிலா, டாக்டர் தீபஸ்ரீ, டாக்டர் பிரசிடென்ட் ரவீந்திரன், டாக்டர் சிவகுமார் அண்ட் டாக்டர் இக்கிபெரி. சோ இந்த டாக்டர் இக்கிபெரி அவங்க தான் நம்மளுக்கு நெக்ஸ்டா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. பட் டாக்டர் இக்கிபெரி யாரு அப்படின்னா, அவங்க ஒரு செலிபிரிட்டி காஸ்மெட்டிக் சர்ஜன். அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனல் ஃபீமேல் ரேப்பர் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்லி ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஃபீமேல் ஆர்டிஸ்ட் ஃப்ரம் சவுத் இந்தியாங்க. அவங்களுக்கு பெரி க்ளோ அப்படிங்கிற ஓன் ஹெல்த் கேர் சென்டர் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட லைவ் கன்சர்ட்ஸ் எப்பவுமே ஒரு ஃபுல் பவர் பேக் பெர்ஃபார்மன்ஸா தான் இருக்கும். அண்ட் பாயிண்ட் டு பி மென்ஷன், இந்த சிஎஸ்கே சாங் அவங்களோட ஒரு பெரிய மேசிவ் மாஸ் என்ட்ரியா இருந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மர் தான் நம்மளுக்கு அடுத்ததா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. வி வெல்கம் யூ டாக்டர் இக்கிபெரி. Doctor. On tap. Doctor, you can start. Selva, can you hear me? Yeah. Oh, okay, cool.
Thank you so much for having me here. So I feel like it's my pleasure to be with you guys, and to be, I really want to tell like Dr. Zamir Pasha is here, and First Lady is here, Selva, and all the beautiful doctors, and all the the family, the Rotary Club family, the Rotaract, all the people are here. I'm so glad to be here. Thank you so much again. So the name Ikiberry, not Ikiberry. So that's I'm Dr. Ikiberry. Let me start my song. So one of my recent release, so which we had done in Jan 2020. So Jan 2020 la newer album release பண்ணிருந்தோம். So that is kind of a hit in South Korea and Japan. So let me start with that song. So அந்த சாங்ல வந்து நான் தமிழ் பத்தி again தமிழி சொல்லுவாங்க. இப்பதான் ரீசென்ட்லி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். So தமிழி பத்திட்டு நான் அந்த பாட்டுல வந்து எழுதிருந்தேன். So அது ஏன் தமிழ்ல எழுதல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. But the reasons like so வெளியில மத்தவங்களுக்கு புரியறப்ப கொண்டு போகணும் அப்படின்னா so I felt like இங்கிலீஷ்ல இருந்தா it will be like much more easy for them. நம்ம தமிழ் people நமக்கு தெரியும், நமக்கு வந்து தமிழோட பெருமை தெரியும், தமிழியோட பெருமை தெரியும். So அவங்களுக்கு தெரியணும், அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும்னா so it will be easy like இங்கிலீஷ்ல சொன்னா அவங்களுக்கு புரியும். So subtitles எதுவுமே இல்லாம they'll be listening. So அந்த song வந்து it got really hit. So let me start with that song today. Are we ready with that? Yeah. All I hope people brush your brain. Ain't gonna boy you stay remain. Oh hell yeah, that's me again. Let's y'all get entertained. Need a story till the light will rain. Had the cross got through with pain, but the aim could never be stayed. My life is just a Frankenstein. Put a hole on the bill of rap brain. Back from a den in the late 2010. Got a spot from the chain, nicking up the hands. I distract the bands with the band name. Got a band from my uncle Ben, who was a thin. Had no twin, was my kin, was a big fan of Tintin. Millions of happened, threw a plenty in the band. 10 minutes lots in the afterlife. Names in the bulletin. 10 names in the bulletin. 10 in the bulletin. 10 fucking names in the bulletin. 10 in the bulletin. Pull a hole in my names in the bulletin. People talk about my shit in the medicine. Keep biting us, it sounds so masculine. Cause they made it processing in summary. Oh, we got my wish in my 17. Gotta sacrifice many, though was a 10. Against the family, oh, it costs a big sin. You know my people now, they call me Tom Queen. Tom Queen is a big name that you're gonna rule the war. Cause I'm gonna bring out the truth to the wall. That all around sisters and brothers, so I'm got the umbrella called Tamari. You know what's calling me a Tam Queen, Holly Queen, Usher Boy, Mally Queen, Halloween, Holly Scene, Crazy Tear, Living Body, Crazy Tire, y'all know my names in the bulletin. 10 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 names in the bulletin. I don't give a shit to the shit you say. I don't give a shit to the shit you say. You're the skinny bitches, don't look at me. I don't give a shit to the shit you say. You're the butchy boss of bullying me. Yo, know my name's in the bulletin. 10 names in the bulletin. 10 names in the bulletin. 10 fucking names in the bulletin. 10 names in the bulletin. Thank you. So this is the song. So I've done recently. With got like really good support from Japan and South Korea. So it's my pleasure to present it in front of you guys. Thank you so much. And so my next number is like Tamil song. So Tamil the song recent hit on a song with the Enna Pathadam. So I'll be singing that song for you guys today. Shall we hear the track? So hope you all enjoying it. Hope Dr. Zami is like watching it. Hope Selva or you guys are watching. And it's my pleasure to present the song in front of you guys. So just a couple of minutes. Yes. We are live. Yeah. So we can hear the track. Yeah.
I keep burning. Dave Major. Oh, mama, things are getting heavy, and the world around is getting colder now. Oh, my heart just skipping a beat. Better don't try to come closer now. Give me some more time to sigh. Let me touch your heart and find. Maybe your mind ஒன்னு கடந்து போக சொல்லுது. Baby mind ஒன்னத்தான் தேடி போகுதே. என்ன பார்த்ததும் cute ஆ சிரிக்கிறா சிரிக்கிறா. Maximum try பண்ணுற. One day match போல tension ஏத்துற ஏத்துற. கண்ணால பேசியே என்ன கவுக்குற. என்ன பார்த்ததும் cute ஆ சிரிக்கிற சிரிக்கிற. Maximum try பண்ணுற. One day match போல tension ஏத்துற ஏத்துற. கண்ணால பேசியே என்ன கவுக்குற. Dark night till a dim light till a brighter. A face kannilla lesa. Back in back flash architecture correct agade. Straight truth till a right sweet till a thaniya. Thug life till a no doubts of the steady ya. Irukum ya single fake just adumarude. Selfie stick polame un kangal daan daily en bimmangal taangude un kangale enna paathadum cute ah sirikira sirikira. Maximum try பண்ணுற. One day match போல tension ஏத்துற ஏத்துற. கண்ணால பேசியே என்ன கவுக்குற. Give me some more time to sigh. Let me touch your heart and find. Maybe your mind ஒன்னு கடந்து போக சொல்லுது. Baby mind ஒன்னத்தான் தேடி போகுதே. I wonder how could this but you right how you see me feel me and I keep very that's me. Too many chicks all flying around you. Kanno to kanna where you sightseeing me. Because I know that your life is a little never present so give me to a high speeder. Maybe me manasu could hear manasu edum tangum vayasu. I don't need your person. Enna paathadum cute ah sirikira sirikira. Maximum try பண்ணுற. One day match போல tension ஏத்துற ஏத்துற. கண்ணால பேசியே என்ன கவுக்குற. பார்க்க வச்சுட்ட மாயா செஞ்சுட்ட காட்ட ஏத்திட்ட பேசி கவுத்துட்ட. பார்க்க வச்சுட்ட மாயா செஞ்சுட்ட காட்ட ஏத்திட்ட பேசி கவுத்துட்ட. Thank you. Hope you're glad, like enjoying it. How's it, Selva? Going good? Superb, Aiki. Thank you so much. So I'll sing one more song. So rumba na eduthu pola because like big people are like talking here. I was listening from the beginning. I was like listening everything, and the doctor who spoke before me, like she was like awesome, and thank you so much. So pandemic enna pananu, she was like telling it. So and mari nannu nare per irpinga pesradhukku. So we are like waiting to listen that. And before that, like my final song, I'll sing CSK. So adha vandu solirundanga like one of my entry or re-entry you can call. So that song's like the song pannapayum seri shoot time la seri I had like really like beautiful experience. So in the stage inga pona like people used to ask me for CSK song. So I'm really happy to sing that song for you guys. So let me check with the track now. Yeah, so you're right. Should I
Chennai Super Kings. They're back, man. Yeah. Tara lokale otu veedu maadi veedu machi put your hands up together for Chennai Super Kings. Chennai Super Kings. Chennai Super Kings. Chennai City wait tala Dhoni na get put your hands up together for Chennai Super Kings. Sattayellame samma gettu dana dani you collar ta thooki vittu gettu kattida yavanachu onna inga orangatina macha mattayala panna nee thooki adiyenda ja sattayellame samma gettu dana dani you collar ta thooki vittu gettu kattida yavanachu onna inga orangatina macha mattayala panna nee thooki adiyenda Chennai Super King. Chennai Super King. Put your hands up and say Chennai Super Kings. Put your hands up together for Chennai City people. Put your hands up and say Chennai Super Kings. Put your hands up together for Chennai Super Kings. Put your hands up and say Chennai Super Kings. Put your hands up together for Chennai City people. Put your hands up and say Chennai Super Kings. Put your hands up together for Chennai Super Kings. Chennai Super Kings. Kings are back. 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 Put your hands up and say Kings are back. Put your hands up and say Kings are back. Put your hands up and say Kings are back. Put your hands up and say Kings are back. Rendu varshamaga waiting for this moment we were crying wait pannalu vandadu wait ana kings da yellow jerseys everywhere have a look around and see the lines are back from the jungle gotta welcome with humble kings are back on the track gotta put back to cheers and sack kangali moody get paru ora ira kattala you don't wanna get eaten you don't wanna get eaten so put your hands together for Chennai Super Kings. Chennai Super Kings. Chennai Super Kings. Manja sattayellame samma gettu dana dani you collar ta thooki vittu gettu kattida yavanachu onna inga orangatina macha mattayala panna nee thooki adiyenda manja sattayellame samma gettu dana dani you collar ta thooki vittu gettu kattida yavanachu onna inga orangatina macha mattayala panna nee thooki adiyenda Chennai Super Kings. Chennai Super Kings. Chennai Super Kings. Put your hands up and say Chennai Super Kings. Put your hands up together for Chennai City people. Put your hands up and say Chennai Super Kings. Put your hands up together for Chennai Super Kings. Put your hands up and say Chennai Super Kings. Put your hands up together for Chennai City people. Put your hands up and say Chennai Super Kings. Put your hands up together for Chennai Super Kings. Chennai Super Kings. Thank you so much for watching. And Selva, yeah, there. Thank you so much Aiki Berry for such a power packed performance. உங்களோட மூணு பாட்டுமே it was like full of energy and especially the Chennai Super King song. Already Super King fans நிறைய பேர் இருப்பாங்க and when I was hearing I was literally getting this goosebumps. Thank you so much again. Thank you so much, darling. Thank you so much. Yeah, take care. Bye-bye. Yeah, bye. ஸோ நம்மளுக்கு அடுத்ததா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க அண்ட் யார் வந்து நம்மளுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறா அப்படிங்கறது சொல்லணும்னா ஒரு பாட்டு இருக்குங்க அது நம்மள எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அண்ட் எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அதுதாங்க நம்ம ஊதா கலர் ரிப்பன் சாங் ஃபேம் சிங்கர் ஹரிஹர சுதன் தான் நம்மளுக்கு அடுத்ததா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாரு. வி வெல்கம் யூ சர். வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Check. Can everyone hear me? Yeah, sir. It's clear. You can go through. So, பார்த்தேன் பெர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது, பட்டையை கிளப்பிட்டு இருக்கு எல்லாம். ஸோ hope everyone is doing safe and thank you for such a great opportunity, Selvakumar avargale, RFBC events, and is one of my very good supporter and well-wisher nu sollanum, and thank you for making me a part of this wonderful event today. உங்க எல்லாரையும் சந்திச்சதுல பெருமகிழ்ச்சி. Thank you. Check. So எல்லாருக்கும் கேக்குதா பேசுறது? Your audio is clear. You can go through, sir. Sorry? Clear, sir. You can proceed. Okay. That's fine. So இப்போ எனக்கு அறிமுகம் கொடுத்த ஒரு பாடலோடயே நம்ம போயிடலாமா? ஸோ
எல்லாரும் let me know if the track is clear. You're all able to listen to it. ஊதா 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 கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன், ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன். ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன், ஏ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போட்டனும், நீ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போட்டனும். ஓ ரோஜா 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 கலர் பொம்மி உனக்கு யாரு மம்மி, ரோஜா கலர் பொம்மி உனக்கு யாரு மம்மி, ஏன் இல்லடி அவளுக்கு நான் சபாஷ் போட்டனும், நீ இல்லடி அவளுக்கு நான் சபாஷ் போட்டனும். ஓ ஊதா ஊதா. Is everything is fine? All are enjoying, yeah? Great. Thanks. மத்தவங்க நடந்து போனா வீதி வெறும் வீதி, நீ தெருவில் நடந்து போனா எனக்கு செதி தலைப்பு சேதி. மத்தவங்க சிரிப்ப பார்த்தா ஓகே வெறும் ஓகே, நீ சிரிச்சு பேசும்போது எனக்கு வந்திடுதே சீக்கே. மத்தவங்க அழகு எல்லாம் மொத்தத்துல போரு போர், சிங்காரிவோம் அழகுதானே போத ஏத்தும் பீரு பீரு குலிங்கான பீரு. ஊதா ஊதா. The soundtrack is clear? Sound is a little bit low, sir. Just the volume. Sorry? Hello. No, there is no sound. கொஞ்சம் சவுண்ட் இதாகி வருது. Okay. Music, you need to can you make it little louder? Yeah. Is it okay? மத்தவங்க உரசி போனா ஜாலி செம ஜாலி, நீ உரசி போன பிறகு பார்த்தா காலி அயம் காலி. மத்தவங்க கடந்து போனா தூசி வெறும் தூசி, நீ கடந்து போக பரவும் குளிரு ஏசி விண்டோ ஏசி. மத்தவங்க கண்ணுக்கெல்லாம் சிமாட்டி நீ சேட்ட சேட்ட, என்னோடைய கண்ணுக்கு நீ எப்பவுமே காதல் போட்ட, நீ பாடுற பாட்டு. ஊதா 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 கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன், ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன், ஏ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போட்டனும், நீ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போட்டனும். ஓ ஊதா ஊதா ஊதா.
சூப்பர் சூப்பர் ஹரி. ஹரி சவுண்ட் மட்டும் கொஞ்சம் ட்ராக் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. ஆமா ட்ராக் வால்யூமா? ஆமா டிஸ்டர்ப் ஆகுது. டிஸ்டர்ப் ஆகுதுன்னா இந்த சென்ஸ் எப்படி சொல்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் உள்வாங்கி ரொம்ப எப்படி சொல்றது கட்டாய் வருது. கட்டாய் வருது உங்களுக்கு. ஓகே. I'll rectify it. ஓகே. இப்போ செகண்ட் டைம் ப்ளே பண்ணும்போது கரெக்ட்டா கேட்டுச்சா? செகண்ட் டைமும் கொஞ்சம் இதானுச்சு. ஓகே சரி ஃபைன். ஓகே. ஓகே யா. தேங்க்ஸ். So let me know. Hari, your voice is feeble. இப்போ கேக்குதா? இப்ப கேக்குது. ஓகே. Get closer to the mic. Yeah, that's a problem. That always happens in Zoom actually. So இப்போ நான் ஒரு ட்ராக் போடுறேன். Just let me know இந்த ட்ராக் உங்களுக்கு கிளியரா கேக்குதான்னு எனக்கு சொல்லிட்டீங்கன்னா so I can perform. Sure. Wind up. Yeah. Thanks. Is it okay? ட்ராக் கேக்குது. இன்னும் கொஞ்சம் சவுண்ட் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க சார். சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுமா? எஸ். ஆமா. ட்ராக்கோட சவுண்ட் கொஞ்சம். உங்களுக்கு கேக்குதா? கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ட்ராக்கோட சவுண்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. கோடைக்கால காற்றே குளிர் தென்றல் பாடும் பாட்டே தேடும் சுவையோடு தினம் தோறும் இசை பாடு இதை கேட்கும் நெஞ்சமே சுகம் கோடி காணட்டும் இவைகள் இளம் மாலை பூக்களே ஒரு சோலை பூக்களே கோடைக்கால காற்றே குளிர் தென்றல் பாடும் பாட்டே. So is that everything is fine? Just give me ஒரு 5 minutes கொடுங்க. I'll just set it up and I'll come back again. Just let me know. Sure. Yeah. Okay. Just ஒரு 5 minutes கொடுங்க. Okay. Okay. நீங்க சொல்லிருங்க நடராஜ். நடராஜ் அனௌன்ஸ் பண்ணிருக்கேன். Good evening, friends. Thanks for all your participation. Next 20th Zoom meeting, 21st July, Thursday, evening 7 p.m. regular time.
நம்மளோட சீஃப் கெஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொட்டரியன் ஆர் பாலாஜி பாபு, டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ஆல்ரெடி 2981 அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. கெஸ்ட் ஆஃப் ஆனர் வந்து மிஸ்டர் குமார் வேம்பு, ஐசிஇஓ கோஃபர்தர் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இஸ் டாபிக் வந்து ஸ்டார்டிங் அஃப்ரெஷ், ப்ரிப்பேரிங் ஃபார் த நியூ நார்மல். இந்த டாபிக்லாம் பேச போகிறாங்க. நம்மளோட சேம் ஐடி, இந்த மீட்டிங்க்கு பாஸ்வேர்ட் கிடையாது. யூ ஹேவ் டு பார்ட்டிசிபேட். இதில் வந்து நிறைய பார்ட்டிசிபேட்டிங் கிளப்ஸ் நிறைய வராங்க. ஸோ அவங்க லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2981 பாண்டிச்சேரி கிராண்டி ஆர்சி ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெட்டவுன், ஆல்ரெடி 2982 ஆர்சி சேலம், ஆல்ரெடி 3000 ஆர்சி திண்டுக்கல் வெஸ்ட், திருச்சிராப்பள்ளி ஜெம்ஸ் இன்னோவேட்டர்ஸ் மணப்பாறை வெஸ்ட், 3212 காரைக்குடி வண்டர்ஸ் திருநெல்வேலி, 3231 திருவண்ணாமலை வேகம். எல்லாமே கெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கிளப் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. வெல்கம் யூ ஆல் டு பார்ட்டிசிபேட் இன் திஸ் வண்டர்ஃபுல். ஐக்கி 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 are you there? Audio is muted, sir. ஐக்கி கேக்குதா? கேக்குது. சொல்லுங்க செல்வா. இல்ல நீங்க வாங்க. ஒரே நிமிஷம். Just a minute. Yeah. Can you hear me? Okay. யாரும் क्वेश्चंस எதுவும் கேக்குறனா ஐக்கி கிட்ட கேட்கலாம். Are you ready ஆற வரைக்கும்? Yeah, I'm ready. Okay, ready. Okay. So இப்போ சொல்லுங்க, உங்களுக்கு நான் பேசுறது கேக்குதா அப்படின்னு சொல்லுங்க. கேக்குது. நைஸ். ஓகே. ஸோ இப்போ நான் ட்ராக் போடுறேன் ஒரே தடவை, அதையும் ஜஸ்ட் செக் பண்ணிட்டீங்கன்னா we can go ahead. Okay. Is it okay? It's fine. Okay. Yeah, okay. ஸோ என்ன பாட்டு பாடலாம்? உங்களுக்கு ஏதாவது ஃபேவரட்டான ஒரு சாங் இருக்கா? இல்லாட்டி கேன் ஐ சிங் த ஊதா கலர் அகைன் இஃப் யூ Yeah, sure. The song Sorry. A little bit echo. Yeah. எல்லாருக்கும் கேக்குதா? Everything is fine? Great. Yeah. ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? ஏ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போட்டணும். நீ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போட்டணும். ரோஜா கலர் மம்மி உனக்கு யாரு மம்மி? ரோஜா கலர் மம்மி உனக்கு யாரு மம்மி? ஏடி அவளுக்கு நான் சபார் போட்டணும். நீடி அவளுக்கு நான் சபார் போட்டணும். நடந்து போனா வீதி வெறும் வீதி. நீ தெருவில் நடந்து போனா எனக்கு சரி தலைப்பு சரி. மற்றவங்க சிரிப்ப பார்த்தா ஓகே வெறும் ஓகே.
நீ சிறிது பேசும்போது எனக்கு வந்திடு தேசிக்கே மற்றவங்க அழகு எல்லாம் மொத்தத்துல ஒரு போர் சிங்காரிமோ அழகுதானே போதையே தும்பீரு வீரு புலிங்கன பீரு ஊதா ஊதா மற்றவங்க உரசி போனா ஜாலி செம ஜாலி நீ உரசி போன பிறகு பார்த்தா காலி அயம் காலி மற்றவங்க கடந்து போனா தூசி வெறும் தூசி நீ கடந்து போக பரவும் குளிர் ஏசி பிண்டோ ஏசி மற்றவங்க கண்ணுக்கெல்லாம் மாட்டி நீ சேட்ட சேட்ட என்னோடைய கண்ணுக்கு நீ எப்பவுமே காதல் போட்ட நீ பாடுற பாட்ட ஊதா 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 கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன் ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன் சொல்லடியவனுக்கு நான் சலாம் போட்டனும் நீ சொல்லடியவனுக்கு நான் சலாம் போட்டனும் ஊதா 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 Okay. ஸோ இன்னொரு ஒரு பாட்டு கேட்கலாமா? ஷூர் ஷூர். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு தங்க மீன்கள் படத்தில் வந்த ஒரு பாட்டு. ஸோ உங்கள் எல்லாருக்காகவும் ஆனந்தயாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய் அன்பெனும் குடையை நீட்டுகிறாய் அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய் இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மலையின் அழகோ தாக்கவில்லை உந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை இன்னும் வேண்டுமடி இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி ஆனந்த யாழை மீட்டுகிறாய் நீ நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய் அன்பெனும் குடையை நீட்டுகிறாய் அடி 1000 மழை துளி கூட்டுகிறாய் தூரத்து மரங்கள் பார்க்குதடி தேவதை இவளா கேட்குதடி தன்னிலை மறந்து பூக்குதடி காற்றினில் வாசம் தூக்குதடி அடி கோவில் எதற்கு தெய்வங்கள் எதற்கு உனது புன்னகை போதுமடி இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி
ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். முகம் பார்த்தால் தோணுதடி வானத்து நிலவு சின்னதடி மேகத்தில் மறைந்து பார்க்குதடி உன்னிடம் வெளிச்சம் கேட்குதடி அதை கையில் பிடித்து ஆறுதல் உரைத்து வீட்டிற்கு அனுப்பு நல்லபடி. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். So I'd like to wind up my session with one more beautiful song. So போனதடவை பாடுனதும் அரரிராரோ நான் இங்கே பாட காவேரி கண் உறந்து என்னோட மடி சாய்ந்து அரரிராரோ நான் இங்கே பாட காவேரி கண் உறந்து என்னோட மடி சாய்ந்து வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் ஸ்வர்க்கமே வேதம் சொன்னதே அது அறிவேனே அம்மா எனும் மந்திரமே அகிலம் யாவும் வாழ்கிறதே ஆராதிராரோ நாளிகை பாட காவேரி கண் உறந்து என்னோட மடி சாய்ந்து. So thank you Hari. Thank you so much. யாரோ ஒருத்தர் மரண மாஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அது ஒரு 2 லைன் பாடிட்டு போனா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே கண்டிப்பா. அண்ணாச்சி எதுவும் சாய்ஸ் இருக்கு? அண்ணாச்சி ஏதோ சாய்ஸ் கேக்குறாங்க போல இருக்கு. யாரு? இதயம் அண்ணாச்சி இருக்காங்க. இதயம் நல்ல அண்ணாச்சி. ஆமா ரொம்ப பிரமாதமா பாடுறீங்க. என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். தேங்க்யூ so much சார். குறிப்பா அந்த சிவகார்த்திகேயன் பாட்டு பாடுனீங்க இல்லையா? ஆமா சார். ஊதா கலர் ரிப்பன். ஆமா சார். எத்தனை முறைனாலும் கேட்கலாம். அற்புதமான பாடல். தேங்க்யூ so much சார். தேங்க்யூ so much. தேங்க்யூ. உங்களுக்கு எதுவும் சாய்ஸ் இருக்கா அண்ணாச்சி? ரஜினிகாந்த் பாட்டு ஒண்ணு பாடலாமே? கண்டிப்பா. அதுதான் மரண மாஸ் ஏற்கனவே கேட்டிருக்கிறாங்க பொருத்தமா. ஆமா கண்டிப்பா. ஓகே தேங்க்யூ வெரி. தட்லாட்டம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்தான பொல்லாதவேங்க. தட்லாட்டம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்தான பொல்லாதவேங்க. திமிராம வாங்க பல்பாயிடுவீங்க முறப்போட நிப்பாண்ட முட்டாம போங்க. எத்தா நண்டு வரோம் கேட்டுகெல்லாம் கண்டு வரா
வெடியவனை போடுதில்லால ஸ்லீப்பர் சுருட்டி வர்றான் காலர் எல்லாம் புரட்டி வர்றான் முடிய சிலுப்பி விட்டா ஏறு உள்ளார மரணம் மாசு மரணம் தப்பு தரணும் அதுக்கு கவந்தா பிறந்து வரணும் மாசு மரணம் தப்பு தரணும் செப்பு முறையா உழணும் தட்டாட்டம் தாங்க தரலாங்க சாங்க உலர வந்தானா பொல்லாதவன் போட நிப்பாண்டா முட்டாம போங்க எவடா மேல எவடா கீழே எல்லா உயிரையும் பொண்ணா வைப்பாரு முடிஞ்ச வரைக்கும் அந்த சேரு தலையில் கட்டி வச்சு கொண்டாடும் ஊரு ஞானம் இருந்து எடுத்து வரியா ஒன்ன மதிப்ப அது ஏன் பழக்கம் காலை இழுத்து உயர நினைச்சா கெட்ட வயசா கிட்டியா இடிக்கும் எத்தா நட்டு வரா கெட்ட எல்லாம் கடந்து வரா வெடிய பொண்ணை போடுதில்லால சுருட்டி வரா காலர சந்தரிட்டு வரா முடிய திருப்பி விட்டா ஏறும் உள்ளார மரணம் மாசு மரணம் தப்பு தரணும் அதுக்கு வந்தா பிறந்து வரணும் மாசு மரணம் தப்பு தரணும் செப்பு முறையா உழணும் தட்டாட்டம் தாங்க தரலாங்க சாங்க உலர வந்தானா பொல்லாதவங்க திமுறாம வாங்க பல்பாயிடுவீங்க முறப்போட நிப்பாண்டா முட்டாம போங்க மரணம் தப்பு தரணும் அதுக்கு வந்தா பிறந்து வரணும் மாசு மரணம் தப்பு தரணும் தப்பு முறையா வந்து உடணும். சூப்பர் ஹரி, சூப்பர் ஹரி. தேங்க்யூ 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 செல்வா. இப்பதான் உங்களை பாக்குறேன் ஆக்சுவலி. தேங்க்யூ 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 ஸோ மச். இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி மிஸ்டர் ஹரிஹர் சுதன். நாங்க எல்லாருமே உங்க பாட்டை ரொம்ப ரசிச்சு கேட்டுட்டும் பார்த்துட்டும் இருந்தோம். நீங்களே அதை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 4 விதமான பாட்டு, 4மே டிஃப்ரெண்ட் ஜர்னர், 4மே ஒரு விதத்துல அப்படி ரசிக்க வச்சது எங்களை. அண்ட் கடைசியில பினிஷிங் டச்சுக்கு நம்ம தலைவர் பாட்டோட முடிச்சு தூள் கிளப்பி இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்மளோட இந்த ராட்டரி பிசினஸ் ஸ்கூலோட ஃபேமிலி மீட் இப்போ முடிவுக்கு வர போகுதுங்க. இந்த மீட்ல நடந்த ஒரு 2.5 ஹவர்ஸ்ல எக்கச்சக்கமான பெர்ஃபார்மன்சஸ் அண்ட் ஒருத்தவங்க பேசினப்போ அவங்க கிட்ட இருந்து கிடைச்ச இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட் அண்ட் நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் டாக்டர் தீபஸ்ரீ கிட்ட இருந்து கிடைச்ச ஹோல் ஒரு லைஃபுக்கான மொத்த இன்ஃபர்மேஷனையும் அவங்க ½ அன் ஹவர்ல கொடுத்ததாகட்டும் எல்லாமே ரொம்ப அற்புதமா இருந்தது. அண்ட் எல்லாருமே இதை ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அப்படிங்கறத சொல்லிக்கிட்டு பிரசிடென்ட் ராட்டரி வெல்லூர் அக்கார்ட் ரொட்டாரியன் சதீஷ் குமார் அவங்கள நன்றி உரை வழங்குவதற்காக வரவேற்கிறேன். சதீஷ், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. Good evening to one and all. I'm audible? கேக்குதுங்களா? Yes sir, please proceed. Hello sir. Sir, கேக்குது sir, proceed பண்ணுங்க sir. Okay. சதீஷ், வீடியோ ஆன் பண்ணிருங்க. Video, let it be off sir. You want video on? Yeah. Okay. Okay. Good evening. So before I welcome and thank anyone, I would like to thank the COVID-19 first, because it is necessity and need or the mother of invention and all discoveries. அந்த மாதிரி ரோட்டாபஸ் வந்துட்டு உருவாக்குற காரணமே COVID-19. இல்லைன்னா நம்மள வந்துட்டு ரோட்டாபஸ் உருவாக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இல்லாம போயிருக்கும். மோரோவர்
வீட்டுல இருந்துட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் உட்காந்துட்டு இந்த ஃபங்க்ஷனை பார்க்க முடிஞ்சது. இல்லைன்னா இது ஒரு ரியல் மீட்டிங்கா இருந்துச்சுன்னா வீட்டுல இருந்து ஒரு 2-3 பேர் தான் வந்திருக்கும். ஹெல்த்தி என்வாயன்மெண்ட், ஹெல்த்தி ஃபுட், நான் ஃபேமிலி மெம்பர்ஸோட இட் வாஸ் வெரி நைஸ். ஸோ ஐ தேங்க் all the members who have attended the meeting, starting from the IPDG Dr. A. Samir Pasha, Dr. Mrs. Shakila Zamir, IPDG Dr. Sheikh Salim, Mrs. Shamla Salim, Dr. Deepa Shri, Harihara Sudan, Aiki Berry, Achudan Anshek, DGN VN Muthu Annachi, and the anchor Soundarya Murli, all the president, secretary, Rotarians, and annex of all the participating clubs. And lastly, the Rotabus, Silva Anna, who has initiated this. And இதை வந்து ரொம்ப அழகா பிளான் பண்ணியிருக்கீங்க. This couldn't be much better than anything like this. ஒரு வர்ச்சுவலா இவ்வளவு அழகா கொண்டு போக முடியும்ன்றது நம்ம ஒரு முன்னுதாரணமா இருக்கிறோன்றது this is my perception. I thank you all for being with us for this evening. Thank you. Happy Sunday and good night. Thank you friends. ஒரு அன்மியூட் பண்ணிருங்க, எல்லாருக்கும் ஒரு கிளாப் கொடுத்துடலாம். Selvana, thank you so much. Thank you. I know how much efforts you have put into organize. Selva super. டீம் எஃபர்ட். எல்லாமே டீம் எஃபர்ட்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லனா. Dr. Deepa, you are really inspiring, and I think first person in my life to put some sense into me. I'll and as you mentioned, we are I told the few of the people are obese, so I'll take care. Thank you. Thanks to IPDG டாக்டர் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுனது எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம். Yeah. எல்லாம் பாடுறாரு ஐபிடிஜி. டாக்டர் தேங்க் யூ டாக்டர். செல்வா தேங்க் யூ. தீபா மேடம், நான் டாக்டர் ஜமீர் சொன்னேன் இல்லையா, சார் தான். Hi Deepa. Hi sir. Hi. Thank you so much. Thank you sir. The second time I'm hearing you, doctor. நீங்க கோயம்புத்தூர் இன்ஸ்டலேஷன்ல நீங்க பேசுனீங்க, ஐகான்ஸ் இன்ஸ்டலேஷன்ல. Right. Okay. Nice, very nice, doctor. Thank you. See you after long time. And also, Hari, you did a great job, ma. Lovely. Thank you. Thank you, doctor. Together, Rotary connects the world, and Rotary opens opportunities. Thank you very much. Doctor. Yes, doctor. Thank you. Thank you, Annachi. Thank you. Marjana, thank you. Marjana, thank you. Thank you. Thank you, doctor. Thank you, Satish. Governor, Selva Magizhchi. நன்றி. Thank you. Thanks. Your spirit is too good. Thank you, sir. Nice program. Muthu sir, PDG Muthu sir, your spirit is too good. You are not only inspiring us by a role model businessman, but also by your spirit and enthusiasm. Deepa madam, Muthu sir வந்து இதயம் நல்லெண்ணெய். Okay sir. இதயம் நல்லெண்ணெய் சார் தான், Muthu sir தான். Thanks sir. தீபா ஸ்ரீ, நீங்க ரொம்ப நல்லா பேசுனீங்க. Thank you sir. நீங்க சொன்னதுல அந்த கர்ப்பப்பையில கட்டி எடுக்கிற பிரச்சனைகள்லாம் சொன்னீங்க இல்லையா, அது பாட்டி வைத்தியம் இருக்கு அதுக்கு. அது என்ன அப்படின்னா, நல்லெண்ணெய் கொப்பளிக்கிறாங்க இல்லையா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆயில் புல்லிங். அந்த நல்லெண்ணெய் கொப்பளிக்கு ஆயில் புல்லிங்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அந்த ஆயில் புல்லிங் பண்றதுனால கர்ப்பப்பைய வந்து எடுக்க வேண்டிய ஆபரேஷன்ஸ் கூட சில இதை தவிர்த்திருக்கிறாங்க. எங்க ஊர்ல பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் டாக்டர் அசோகன், அவர் இப்ப இல்ல, அவர் ஒரு சர்ஜன், அமெரிக்கால படிச்சுட்டு வந்தவர். அவருக்கு வந்து இந்த இதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு, இந்த மாதிரி பாட்டி வைத்தியங்களுக்கெல்லாம். இந்த மந்த்லி சைக்கிள் சரியா இல்லைன்னு ஒரு பிரச்சனை வருது இல்லையா பெண்களுக்கு, அதுக்கு வந்து தினந்தோறும் ஆயில் புல்லிங் பண்ணாங்கன்னா அது சரியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் உங்கள்ட்ட எல்லாரும் முன்னிலையில சில விஷயங்களை சொல்லி இருக்கிறேன். நானு நிச்சயமா ஒரு வாய்ப்பு கிடைக்கும், நான் நேரடியா உங்கள்ட்ட பேச விரும்புறேன். நானு ரொம்ப அற்புதமா நீங்க எடுத்து வச்சீங்க. இப்ப ரொம்ப தைரியம் வந்துருச்சு, எங்களுக்கு எல்லாம் ரொம்ப தைரியம் வந்துருச்சு. Thank you sir. ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேக்குறது. இது ரியலி டாக்டர் ரொம்ப, அதாவது எப்படி சொல்றதுனே தெரியல இன்னைக்கு. Thank you sir. Thank you so much. Thank you doctor.
Thank you, friends. Thank you, Soundarya. You have done a wonderful job. Yeah, very smart, very smart. Soundarya, very Thank good. you. Thank you so much. Thank you so much. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க உங்ககிட்ட இருந்தெல்லாம் இப்படி கேக்குறதுக்கு. Thank you so much. Thank you, Prabhu sir. Thank you, AJJ.